மீண்டும் ஒரு முறை அனைத்து மாணவர்களுக்கும் இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கோம் கட்டுரை மானுடம் தழுவிய கவிஞர்களின் இந்த கட்டுரை. அந்த வகையில் இந்த கட்டுரை பகுதி உங்களோட சிலபஸில் பெரிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இந்த பார்ட் 1 பேப்பர் எடுத்துக்கிட்டா சங்க செய்யுள்கள் ஆரம்பிக்குது, சிறுகுறிப்பில் முடியுதுண்ணா. அப்போ சங்க செய்யுள், குகப்படலம், அதுக்கு பிறகு கவிதை, கவிதை அல்லது உரைநடை பகுதிங்கிற அடிப்படையில் போகுது. அப்போ அதில் வந்து ஒரு பெரிய ஒரு புள்ளிகளை நம்ம பெறுறோம். சரியா? ஓகே. அதுக்கு அடுத்த கட்டம் வந்து திருக்குறள், அதுக்கப்புறம் குகப்படலம், கட்டுரை. அடுத்த கேள்வி கட்டுரையாக இருக்கலாம், சிறுகதையாக இருக்கலாம், அல்லது நாவலாக இருக்கலாம். அந்த பகுதி அதுக்கு ஒதுக்கப்பட்டது. அடுத்து சமய இலக்கியங்கள், சிறுகுறிப்பு பகுதிங்கிட்டு கடைசியாக நம்ம வரக்கூடிய விஷயங்கள், நாடகம், அப்படி அஹ், கவிதையும் சில நேரம் வரும் அந்த பகுதியில். சரி, அப்படி போகுது. அப்போ இந்த இடத்துல நம்ம அஹ், இதை செஞ்ச பிறகு, அதாவது முதல் பகுதி இருக்குதானே, சரியா, குகப்பள்ளம், சங்க செய்யுள், கவிதை, அந்த பகுதிக்கு அடுத்த பகுதியில் எத்தனை கேள்வி செய்யணும்? திருக்குறள் ஆரம்பித்து ஒரு சிறுகுறிப்பு பகுதி முடியுதுனே, அது எத்தனை கேள்வி நம்ம செய்ய போகிறோம்? 3 கேள்வி. 6ல 3 செய்ய போறோம். அதனால அடிக்கடி மாணவர்கள் சொல்றது என்னன்னு கேட்டா, சிறுகுறிப்பு பகுதியை சாய்ஸ் பண்ணுங்க, திருக்குறளை சாய்ஸ் பண்ணுங்க. 2யும் செஞ்சுட்டு அடுத்து வந்து என்னது கட்டுரையோ, சிறுகதையோ அந்த பகுதியை சாய்ஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஈஸியா தான் வரும் அப்படின்ட்டு. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் தயாராகணும் தானே? அதன் அடிப்படையில தான் நீங்க இந்த கட்டுரை பகுதியை தயாராகுங்க. இந்த முறை கூடுதலா வரக்கூடிய வாய்ப்புள்ள பகுதியா இருக்கக்கூடியது மானும் தெளிவை கவிஞர்களும் சம்பாஷணை உருக்களையும் நல்லா பாருங்க. சரியா? மற்ற பகுதியும் பார்ப்போம், நமக்கு தொடரும் செய்வோம். மற்ற பகுதியும் பார்ப்போம், அதை கொஞ்சம் நல்லாவே பாருங்க. சரியா? ஓகே. அடிப்படையில் இது மானுடம் தழுவிய கவிஞர்கள்ங்கிற தலைப்புக்குள்ள நம்ம போக போகிறோம். அப்போ மானுடம் தழுவிய கவிஞர்கள். சரி, மானுடம் தழுவிய கவிஞர்கள். அப்போ உங்களுக்கு கவிதை பகுதியில் ஒரு தலைப்புன்னு கொடுக்கப்பட்டிருந்துச்சு. சரியா? யார்ட கவிதை? பாரதிதாசன் கவிதை. சரியா? பாரதிதாசன் கவிதை என்னென்ன? உதயசூரியனும் மானிட சக்தி. அப்ப அந்த இடத்துல மானிடம் அல்லது மானிடன் என்றால் என்னன்னு படிச்சோம்? என்னன்னு படிச்சோம்? அதுக்கு என்ன பொருள்? மானுடம் தழுவிய கவிஞர்கள். அதுல அதுல பாரதிதாசன் கவிதையில அந்த அதுக்கு என்ன அர்த்தம்? மானிட சக்தினா மனித குலத்தின் சக்தி, மனித சமூகத்தின் சக்தி. ஒரு மனிதன்னா மனிதன் சொல்றோம், அது மானிடன் சொல்றோம். மானிடம் என்பது ஒரு குழு. சரி, அவர்கள சக்தி எப்படி இருந்துச்சு இந்த உலகத்தில், எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இந்த உலகத்தை எப்படி புரட்டி போட்டது என்கின்ற ஒரு நிலைமையை அதை பறைசாற்றியது அந்த கவிதை. சரியா? இது மானுடம் தழுவிய கவிஞர்கள். அப்ப மானுடம்னா என்ன? மானுடம்ங்கிறது என்ன? மானுடம் என்கிறதும் மனித சமுதாயம் தான். சரியா? மனித சமுதாயம், மக்கள் கூட்டத்தினர் தான் மானுடம்னு சொல்லுவோம். ஒத்துக்கொள்றீங்களா? நீங்களே பேசுங்க. ஆ, அப்ப இந்த இடத்துல மானுடம் தழுவிய கவிஞர்கள் என்கின்ற போது, இந்த இடத்துல தழுவுதல் என்றால் என்னன்னு கேட்டா, என்ன தழுவுதல்? மானுடம் தழுவிய கவிஞர்கள். தழுவுதல் என்னது? பின்பற்றுதல். பின்பற்றுதல் அல்லது அதை ஏற்றுக்கொள்ளுதல்ங்கிற மாதிரி பொருள் வருது. கவிஞருங்கிறது கவிஞர்கள். எனவே இந்த மனிதர்கள் போற்றக்கூடிய வகையிலும், ஏற்கக்கூடிய வகையிலும், மனிதர்களிடம் மனங்களிலும் வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் கவிதை எழுதக்கூடியவர்களை தான் மக்கள் பின்பற்றுவார்கள். சரியா? அதோட அர்த்தம், அதுல சொல்லக்கூடிய அந்த செய்தி எல்லாம் வாழ்க்கையோடு தொடர்புபட்டதாகவும், மனித வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருந்தால்தான் பின்பற்றுவார்கள். காலம் காலமாக என்னது? நீடித்து நிலைக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நீங்க சினிமா பாடலை எடுத்துக்கொண்டால் பிள்ளைகள், இப்ப வந்து "மலம பித்தா பித்தாக்கே, மலம பித்தா பித்தாக்கேன்னு" ஒரு பாட்டு இருந்துச்சு. சரியா? அதுக்கு முன்னுக்கு அதெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆனுச்சு அந்த பாட்டு. அதுக்கு முன்னுக்கு இந்த "வைதீஸ் கொலவெறி கொலவெறி கொலவெறிடின்னு" ஒரு பாட்டு இருந்தது. அதெல்லாம் ஃபேமஸ் ஆனுச்சு மிக சிறப்பா. ஆனால் இப்ப அந்த பாடல் அடிக்கடி ஒலிக்குதா? நீங்க அ கிட்டத்துல கேட்டீங்களா அந்த பாடல? ஆனா அந்த டைம்ல பயங்கரமா வைரல் ஆனுச்சு. விளங்குதா? விளங்குதா? அதோட மவுஸ் அல்லது அதோட அ என்னது கணை குறைஞ்சிரும். அதோட ஃபேமஸ் தனமா அத என்ன சொல்றது? அதோட அந்த பிரபல்யம் வந்து அப்படியே குறைஞ்சு போயிரும் கொஞ்ச காலத்துல, கொஞ்ச காலத்துல. ஆனால் ஒரு இளையராஜாவோட பாடல் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். எஸ்பி பாலசுப்ரமணியன்ட பாடல் எடுத்துக்கொள்ளுங்களேன். அல்லது தத்துவ பாடல்கள் ஆரம்ப காலத்துல இருந்த பாடல் எடுத்துக்கலாம். அது வந்து எப்ப கேட்டாலும் அது ஒரு இதமா இருக்கும். சரியா? அப்ப அதனால என்னன்னு கேட்டா, அது குறிப்பிட்ட காலத்துல என்னது அது அடர்த்தி கூட அல்லது மக்கள் மத்தியில பிரபல்யமா இருந்தாலும் கூட, அதன் பயன், பிரயோஜனத்தின் அடிப்படையில் தான் நிலைத்து நிற்கும். அதேபோல இந்த உலகத்தில் அதிகளவான கவிஞர்கள், இலக்கியவாதிகள் தமிழ் சமூகத்தில் இருக்காங்க.
ஆனால் எல்லாரும் இடம் பிடித்தார்களா, வரலாற்றில் இடம் பிடித்தார்களா, மக்கள் மனதில் இடம் பிடித்தார்கள் என்றால் கேள்விக்குறிதான். அப்போ அந்த இடம் பிடிப்பதற்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? அந்த வகையில் இந்த உலகத்தில் 1000 கவிஞர்கள், லட்சக்கணக்கில் இருந்தாலும் கூட, லட்சக்கணக்கான கவிஞர்கள் இருந்தாலும் கூட, சிலர் மட்டும்தான் மானுடம் தழுவிய கவிஞர்களாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் மானுடர்களை, மனிதர்களை, மனித வாழ்க்கையை, இப்போ நம்ம இவர் யார், நம்ம மகாகவி உருத்திரமூர்த்தி, சரி, ஈழத்து மகாகவி உருத்திரமூர்த்தி சொல்லுவார், இன்னவைதான் கவி எழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் திருப்பி சொல்லாது, சோலை கடல் மேகம் மின்னல் என்பவற்றை மறவுங்கள், மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள்ங்கிறாரு. என்னது இதுதான் கவிதைக்கு இலக்கணம் அப்படின்னு மற்றவங்க சொன்னதை நீங்கள் அப்படியே கிளிப்புள்ள மாதிரி சொல்லாதீங்க. சோலையை, கடலை பற்றி, இயற்கையை பற்றி, சரி அதெல்லாம் பாடி என்ன அதுக்கு நான் உணர்வு இருக்கா, கேட்க போகுதா, என்னை பற்றி இயற்கையை பற்றி பாடும்போது, சோலையை பற்றி பாடும்போது, கடலை பற்றி என்னத்தை பாடணுமா, மனிதர்களை பற்றி பாடுங்கள், மானிடத்தை பற்றி பாடுங்கள், மக்களின் இயல்பு வாழ்க்கை எப்படி இருக்கு. சரியா? ஒரு வேளை சோற்றுக்கு இல்லாத மனிதர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, விளிம்பு நிலை மண்ணில் எத்தனை பேர் இருக்காங்க, அவர்களது வாழ்க்கை இன்னல் உழைப்பு ஏழ்மை என்பவற்றை பாடுங்கள் என்று அவர் சொல்றார். அப்ப மனிதர்களை பற்றி பாடணும். சரியா? அவர் என்ன கவிதை நம்ம சிலபஸ்ல கொடுக்கப்பட்ட வீசாதி கவிதை ஒரு சாதாரண ஒரு விளிம்பு நிலை மனிதனான பிச்சைக்காரன் அவல நிலையை கூறுது. அதே போல நம்ம தொண்டு கவிதை எடுத்துக்கொண்டா, தொண்டு கவிதை என்ன சொல்லுது, தொண்டு கவிதை சாதாரண சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்டு என்பது சுயநலம் சார்ந்த சுரண்டல் என்பதை சொல்லுது. சரி, இப்படி கவிஞர்கள் இருக்காங்க போல, கவிஞர்கள் இருக்காங்க. சரியா? அப்ப சாதாரணமா ஒரு ஒரு காதல் ரீதியான விரச கருத்துக்களை தரக்கூடிய கவிஞர்களும் நம்ம உலகத்தில் இருக்காங்க. நிலை பெற மாட்டார்கள். நிலை பெற்றவர்கள் மானுடத்தை பாடியவர்களாக, மானுடர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே அந்த வகையில் மிக சிறப்பான ஒரு கவிஞராக எமது தமிழ் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் யாரு? யார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். சரியா? அவர் என்ன நிறைய கவிதைகள் சொல்லியிருக்காருன்னா, மனதுல பதியக்கூடிய வகையில் நிறைய கவிதைகளை சொல்லியிருக்காரு. சரியா? ஒரு கவிதை யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒரு கவிதை பாரதியார்ட பிடிச்ச கவிதை. யாராவது பேசுங்க பிள்ளைகள். இந்த கவிதை பாருங்க. இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச கவிதை தான். தேடிச் சோறு நிதம் தின்று, பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிகு உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, கரைகூடி கிளப்புறும் எய்தி, கொடுங்கூற்றுக்கு இணைய நினைப்பின் மாயும் சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எப்படி? சில வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? எப்படி ஒரு 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 மோட்டிவேஷன் நமக்கு கொடுக்குது ஒரே அந்த தருணத்துல. சாதாரண மனிதர்கள் தேடிச் சோறும் நிதம் தின்று என்ன செய்யலாம், உண்டோம் உடுத்தோம் உறங்கினோம் தான் நிறைய பேர் இருப்பானுங்க. சரியா? தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, இப்படி சின்ன அங்க இங்கேயும் என்னது கதை பேசுறது. சரியா? அப்ப தேடிச் சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பம் மிகுலன்று. மனம் வாடின்னு என்னது, சோகத்துல இதாகிறது. பிறர் வாட பல செயல்கள் செய்து, மற்றவர்கள் கெட்டதே செய்யறது. சரியா? நரைக்கூடி கிளப்பருவ மீதி என்ன செய்வாங்க, நரைக்கூடி கிளப்பருவ மீதிடுவாங்க. சரியா? வயசு போயிடும். கொடுங்கூற்றுக்கு இணை கடைசியில செத்துருவானுங்க. சரியா? கொடுங்கூற்றுக்கு இணை பின்மாயும் சில வேடிக்கை மனிதர்கள், இவர்களை என்னன்னு சொல்றாங்க, சாதாரண மனிதர்கள், இவங்க வேடிக்கை மனிதர்கள். இவங்க எதுக்கு பிறந்தாங்களே தெரியல. எந்த ஒரு தாக்கமும் இந்த சமூகத்துல இல்ல. நானும் வீழ்வேன் என்று நினைத்தாய், நானும் அந்த மாதிரியே செத்து போய் நினைச்சேன். ஆனா சின்ன வயசுல செத்தாரு. ஆனா அவர் என்னது, மாண்டம் தழுவிய கவிஞராக தான் செத்தாரு. விளங்குதா? அப்ப நம்மளோட பிறப்பு ஒரு சம்பவமா இருக்கலாம், இறப்பு சரித்திரமா இருக்கணுங்கிறத நம்ம பார்க்குறோம். எனவே தான் பாரதியை நம்ம கொண்டாடுறோம். சரியா? இப்போ நூற்றாண்டு விழாக்கள் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வருடமும் அவருக்கு நினைவு தினம் கொண்டாடுறோம். சரி, அவரோட வரிகளை திருவிழில் கூட பின்னுக்கு ஓட்டிட்டு போகிறோம். சரியா? பாடசாலைகளில், சரியா, தமிழ் தின போட்டி அவருக்கு ஒரு முக்கியத்துவம். நம்மளோட சிலபஸில் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு பாரதியாருக்கு. சரியா? பாரதியார் எல்லா கவிஞர்களுக்கும் ஒவ்வொரு கவிதை. பாரதியாருக்கு எத்தனை கவிதை கொடுக்கப்பட்டிருக்கு சிலபஸ்ல? விடுதலை, பெண் விடுதலை வருது. சொல்லுங்க நீங்க, வேற என்ன கவிதை இருக்கு? குயில் பாட்டு இருக்கு, பாஞ்சாலி சபதம் இருக்கு, வேற என்ன? கண்ணம்மாயின் காதலி. எத்தனை கவிதை மொத்தம்? எத்தனை கவிதை? 4 கவிதைகள்கிட்ட இருக்கு. பாரதிதாசனுக்கு 2 கவிதை. பாருங்க, அந்த முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தான் பிரிச்சிருக்காங்க கவிதை. எதுவும் அது அது மாத்திரம் இல்லாமல் பாரதியார் என்கின்ற தலைப்பை கொண்ட கவிதையும் இருக்கு. இன்னொரு கவிதை, கவிஞர் எழுதின கவிதையும் இருக்கு பாரதியாரை பற்றி. சரியா? அது இல்லாம இங்க மாடம் தழுவிய கவிஞர்கள்ங்கிற அடிப்படையில் எனது கட்டுரையும் இருக்கு. சரியா? விளங்குதா?
அப்ப என்ன செய்யணும்னு கேட்டா, உங்களோட சிலபஸ்ல பாரதியார் நீக்கமற நிறைந்து காணப்படுறார். விளங்குதா? அதனால அவதானமா நம்ம என்ன செய்யணும், அந்த விஷயத்த படிக்கணும். ஓகே. அப்ப இதுதான். அப்ப அதை தான் இப்ப நம்ம அடிப்படை விஷயமா பார்த்துட்டு நேரடியா நம்ம கட்டுரைக்குள்ள நம்ம போக போறோம். சரி, ஓகே. கட்டுரையை நம்ம வாசிப்போம். சரியா? இவ்வாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகின் பல பகுதிகளில் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. சில மொழிகளில் பாரதியின் ஆக்கங்கள் பெயர்க்கப்படுகின்றன. தமிழ் கவியாக தோன்றிய பாரதி நாளடைவில் அனைத்திந்திய கவியாகவும் உலகப் பெரும் கவிஞருள் ஒருவனாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை எழுந்துள்ளது. இப்பெருமை பாரதிக்கு எவ்வாறு கிட்டியது? அவனது உள்ளார்ந்த ஆற்றலையும் உலக நோக்கையும் பலரும் உணரத் தொடங்கியதும் அவன் ஒரு மகாகவி என்னும் உண்மை உறுதிப்படலாயிற்று. இலக்கிய கர்த்தாக்களின் புகழுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு. சரியா? ஓகே, பாருங்க. திரும்ப அதை கொஞ்சம் விளங்கிக் கொள்வோம் பிள்ளைகள். நல்லா ஆழமா விளங்கிக் கொள்ளுங்கன்னா, இப்போ உங்களுக்கு கவிதை வந்து அதில் என்னது, கவிதை வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். சரியா? சிறு குறிப்பு பகுதி இல்லாமல், பெரிய கேள்வி இல்லாமல், அந்த பகுதி கவிதை பகுதி இருக்கிறதுல கவிதை கொடுத்து அதில் இருந்தால் நீங்கள் விடுறீங்க. கட்டுரையை வந்து கொடுக்க மாட்டாங்க. அது நம்ம மைண்டுக்குள்ளே தான் வச்சுருக்கணும், எழுதணும். சரியா? ஓகே. இவ்வாண்டு தமிழ் கூறும் நல்லுலகம், தமிழ் கூறும்னா நான் தமிழ் பேசக்கூடிய இந்த நல்ல உலகம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுதான். சரியா? ஓகே. ஏன் கொண்டாடுது? உலகின் பல பகுதிகளில் பாரதிக்கு அஞ்சலி செலுத்தப்படும். எல்லாரும் அஞ்சலி செலுத்துறாங்க. ஏன் அவருக்கு அஞ்சலி செலுத்து? எத்தனையோ பேர் இறந்திருக்காங்க. சில மொழிகளில் பாரதி நாக்கங்கள் பெயர்க்கப்படும் என்னது, மொழி பெயர்க்கப்படுது. ஏன் மற்றவங்களும் அறிஞ்சு கொள்ளணும். தமிழ் மொழி, தமிழ் மொழிக்கு பாரதியார் ஆற்றிய ஆக்கங்கள், அவருடைய ஆக்கங்களை வாசிக்கும் போது ஏற்படுகின்ற மனதளவில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், சமூகத்தில் ஏற்படுகின்ற அழுத்தம் அல்லது ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சலனம் பார்க்கணும் எல்லாரும். தமிழ் கவியாக தோன்றிய பாரதி நாளடைவில் அனைத்திந்திய கவியாகவும் உலக பெருங்கவிஞராகும். தமிழ் கவி தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கிராமத்தில் பிறந்த பாரதி, சரியா, நாளடைவில் அனைத்திந்திய கவியாகும். என்னது, ஒட்டுமொத்த இந்திய கவிஞர்களை ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தா அதில் ஒரு கவியாகும். அது இல்லாமல் அப்படியே நாம் விஸ்தரிச்சு போனோம், உலக பெரும் கவிஞர்களும் உலகத்தில் ஒரு 10 பேரை பட்டியலிடுறாங்க சிறந்த கவிஞர்கள்னு. அதில் ஒருத்தராகவும் ஒரு என்ன செய்வார், இருப்பார். இப்போ உலக பெரும் கவிஞர் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை எழுந்துள்ளது. சரியா? ஆனால் அந்த நேரத்தில் பாரதியார் மதிக்கப்பட்டாரா, போற்றப்பட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம். பாரதியார் வரலாறுலாம் வாச்சிருக்கீங்களா? அந்த நேரத்தில் பாரதியார் வந்து இந்த அளவு தூரம் நம்ம நூற்றாண்டு விழா கொண்டாடுறோம், பாரதிய சிலாயிக்கிறோம். அவர் இருந்த காலப்பகுதியில் இவ்வாறு கணக்கெடுக்கப்பட்டாரா? சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. பேசுங்க. அவர் செல்வ செழிப்பா வாழ்ந்த ஒருத்தரா, அல்லது ஏழ்மையில் உழன்றவரா, சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்டவரா? ஆமாம் பிள்ளைகள். அவர் ரொம்ப அவர் நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் கூட, அவர் இந்த சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்த பின்னர், சாதி ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்த பின்னர், இவர் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு நிலை அவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சேர்ந்தவராக காணப்பட்டாலும் கூட, அவர் வந்து சார், சொல்லுங்க. அவர் வாழ்ந்த காலத்துல அவர் பித்தன்கனே பேர் சொன்னாங்க ஆமா, பித்தன் பெரும்பாலும். பைத்தியம் தான் சொன்னானுங்க. சமூகம் அப்படித்தான். நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த சமூகம், சமூகத்துக்கு நம்ம என்னதான் நல்லது செஞ்சாலும், அந்த நல்லது செய்யக்கூடியவர்களை, தன்னலமற்று இருக்கக்கூடியவர்களை பைத்தியம் தான் சொல்லும். சரியா? அப்ப பித்தன் தான் இவன் என்னடா புலம்பிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு விளங்குது. ஏன்னா இவர் வந்து பிராமண குலத்தில் பிறந்தாலும் கூட அங்கே தாழ்த்தப்பட்டவர்களோட வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்வார, சாப்பிடுவாராம். அவங்கள கொண்டு வந்து அந்த பூணூல் இருக்குதானே, அந்த பூணூல் வந்து பிராமணர்கள் மட்டும் அணியுது. எல்லாருக்கும் பூணூல் போடுவார். ஏன் நீங்கள் போடக்கூடாது, போடுங்க அப்படின்ட்டு. அப்போ இதை அப்போ அந்த சாதியத்தில் நாட்டம் கொண்டவர்கள் இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு கடுப்பாகும். அதனால இவன் ஒரு பைத்தியம், இவன் என்ன பிடிஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு விளங்குதா. அப்படி ஒரு ஒரு நிலை இருந்துச்சு. அவர் அவர் என்னது இறக்குறாரு. அப்போ இறக்கும்போது இப்படி இப்போ நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு நம்ம சொல்கிறோம் தானே, பிறப்பு வந்து ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் பாரதிக்கு வந்து ஒரு தரித்திரமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வைரமுத்து சொல்கிறாரு, பாரதியார் அந்த இறுதி சடங்கில் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, பாரதி, உனது இறுதி சடங்கில் உன் முகத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட உன்னை பார்க்க வந்த ஆட்களின் எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறாரு. விளங்குதா? அப்ப அவ்வளவுதான் அந்த சமூகம். விளங்குதா? இப்ப கொண்டாடுறோம், ஆனா அப்ப வந்து மதிக்கப்படல. உண்மைக்குமே ஒரு 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 கவிஞன் அல்லது ஒரு உண்மையா ஒரு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவன் வாழ்நாள்ல அங்கீகரிக்கப்படணுமா அல்லது செத்த பிறகு அங்கீகரிக்கப்படணுமா? உங்களோட கருத்தை சொல்லுங்க. எப்ப அங்கீகரிக்க ஆ? வாழ்நாள்ல. ஆ, வாழ்நாள்ல. வாழ்நாள்லயே அங்கீகரிக்கப்படணும். செத்த பிறகு என்ன, யாருக்கு அது பெருமை வரப்போகுது?
இருக்கும்போது ஒரு பெருமையோ அல்லது அங்கீகாரம் கிடைக்கும்போது அவன் இன்னும் கொஞ்சம் உறுதியா இருக்கா அல்லது பேசுறதுக்கு தோணும். ஆனா இந்த சமூகம் அப்படி செய்யாது. நம்ம வந்து நல்லவனா ஆகிறதுக்கு நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? இந்த உலகத்திலே நல்லவனா ஆகணும் அப்படின்னா என்ன தெரியுமா செய்யணும்? சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் நம்மளை நல்லவன் நல்லவன்னு பேசுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் செஞ்சா போதும். என்ன செய்யலாம்? சொல்லுங்க பாப்போம். என்ன செய்யலாம்? சாகணும். யோசிச்சு பாருங்களேன். இருக்கும்போது கழுவி கழுவி ஊத்துவானுங்க. செத்தோன்னா அவர் அப்படி இவர் இப்படி. அன்னைக்கு தான் அவரை கண்டேன். இவர் இந்த இதெல்லாம் சேவை செஞ்சிருக்காருன்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க. சாதாரணமா சொல்லுங்க ப்ராக்டிக்கலா. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க சார். பாருங்க அது சாக வேண்டியதா இருக்கு இந்த அந்த ஆக்கள்கிட்ட ஒரு பாராட்ட வாங்குறதுக்கு. அப்ப அந்த மாதிரி ஒரு நிலை இருக்கு பாரதியாருக்கு. ஆனா இப்ப கொண்டாடுறோம். சரியா? இப்பெருமை பாரதிக்கு எவ்வாறு கிட்டியது? அவனது உள்ளார்ந்த ஆற்றலையும் உலக நோக்கையும் பலரும் உணரத் தொடங்கினார். உள்ளார்ந்த ஆற்றல் அவன்கிட்ட இருக்கு. அவன் எல்லா பொருளையும் அவர் பாடுவார். அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கொரு காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சரும் மூப்பென்று உண்டோ அப்படின்ட்டு என்னது மோட்டிவேஷன் சாங்கையும் சொல்லுவார். ஆன்மீக கருத்துகளையும் சொல்லுவார். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு. எல்லாம் சாமிகிட்ட போய் என்ன சொல்லுவீங்க? ஒரு மரியாதையா கடவுளே எனக்கு அறிவை கொடு. இவர் போயிட்டு என்ன சொல்றாரு? சொல்லடி சிவசக்தி. பாருங்க நம்ம அவரோட வீட்டுக்காரி மாதிரி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவினில் இந்த சமூகத்துல என்ன நல்ல அறிவு உள்ளவனா படிச்சு மத்த மத்த பூரா பையனையும் முட்டாளா படிச்சிருக்கேன். இப்ப எங்களுக்கு புத்தி சொல்லியே எனக்கு முடியாம போயிடுச்சு. சரியா? அப்ப எனக்கு வல்லமை தாராயோ எனக்கு இந்த சக்தியை தான். எனக்கு அறிவை மட்டும் கொடுத்துட்டு செல்வத்தையோ அல்லது ஏனைய சக்தியோ கொடுக்கல. வல்லமை தார இந்த மானுடம் அது எனக்கு கேட்கல. இந்த மானுடம் பயனுற வாழ்வதற்கு இந்த மானுடம் இந்த மனித சமூகம் ஒரு பயன் மிக்கதா வாழணும். அதுக்கு என்னால முடிஞ்ச ஏதாவது செய்யணும். அதனால எனக்கு சக்தியை தா அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்ப எப்படிப்பட்ட மனநிலை இருக்கும்? அந்த உள்ளார்ந்த ஆற்றல். சரி, உள்ளார்ந்த அந்த அந்த எண்ணம் அந்த ஆற்றல். அதே போல உலக நோக்கு. சரி, உலக நோக்கு எடுத்துக்கிட்டா இவர் அவரோட மனைவி யாரு பேர் என்ன? மனைவியோட பேர் என்ன? செல்லம்மா. சரியா? செல்லம்மா. அப்ப இந்த செல்லம்மா திருமணம் முடிக்கும்போது எத்தனை வயசு செல்லம்மாவுக்கு? 9 வயசுன்னு நினைக்கிறேன். 9 வயசு தானே? இவருக்கு பாரதியாருக்கு 12 வயசு. திருமணம் யோசிச்சு பாருங்க. இந்த வயசுல இப்ப 9 வயசு ஒரு 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 பிள்ளை சிறுமியும் 12 வயசு சிறுவனும் திருமணம் முடித்தா அது சமூகத்தால ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல சார். ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா அந்த நேரத்துல இவர் பெண் விடுதலை பற்றிலாம் பேசினாரு. சரியா? பாலியல் திருமணத்தை பற்றியெல்லாம் பேசினாரு. ஆனால் அவருக்கே என்ன செஞ்சு வச்சிருக்கானுங்க? அவர் பின்னால சொல்றாரு, எனக்கே என்னது விபூதி அடிச்சிட்டாங்கடா சின்ன வயசுல எனக்கு திருமணம் முடிச்சிட்டானுங்க. விளங்குது? அப்படித்தான் அந்த சமூகம் இருந்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க. அந்த சமூகத்தில் இருந்து கொண்டு அந்த சமூகத்தையே தூற்றிக்கொண்டு அந்த சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், பெண் விடுதலை அடைய வேண்டும், மண் விடுதலை அடைய வேண்டும், சமூகம் விடுதலை ஒன்று போற்றணும் எப்படி இருப்பார்? அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அந்த செல்லம்மாவுக்கு வந்து வரும் வீட்டில் வறுமை. இப்போ அவர் ஒரு கொத்து அரிசி தான் இருக்கு வீட்டில். அப்ப அவள் சொல்றாள், என்ன நீங்க அங்கங்க போயிடுறீங்க, இங்க பாருங்க இங்க வறுமை தாண்டவம் ஆடுது அப்படிங்கும்போது ஒரு கொத்து அரிசி அவர் என்ன செய்யறார் எடுத்து அங்குள்ள புறாக்களுக்கு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆப்பிரிக்காவிலையும் இந்த மாதிரி ஆப்பிரிக்காவிலையும் இங்கே தமிழ்நாட்டிலிருந்து போன தமிழர்கள் வந்து பட்டினியில் இறக்குறாங்களாம். ஆப்பிரிக்காவில் உள்ள அங்கே உள்ளவங்களும் பட்டினியில் இறக்குறாங்களாம். சரியா? பசி வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு அவர் உலகத்தை பற்றி காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இது செல்லம்மா சொல்லிச்சு, வீட்டில் இங்கே ஆக்கரிசியில் நீங்கள் உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த அளவுக்கு அவருடைய நோக்கம் வந்து உலக நோக்கமாக தான் இருந்துச்சு. எல்லாத்தையும் ஒரு என்ன சொல்றது உயிர்மை நேயவாதி. தனது இனம் சார்ந்து மட்டும் அவர் சிந்திக்கல. தன் குடும்பம் சார்ந்து மட்டும் அவர் சிந்திக்கல. உலகம் தாண்டி சிந்திக்கல. அப்ப உலக நோக்கையும் பலரும் உணரத் தொடங்கியதும் அவர் சிந்திச்சதுன்னு இப்பதான் விளங்குது. அப்ப விளங்கல. சரி, உணரத் தொடங்கியதும் அவன் ஒரு மகாகவி என்னும் உண்மை உறுதிப்படலாயிற்று. விளங்குதா? கவிக்கும் மகாகவிக்கும் எப்ப நீங்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் ஏன் சொன்னோன்னு கேட்டா அந்த அளவுக்கு அவரோட சரக்கு இருக்கு. சரியா? அவன் ஒரு மகாகவி என்னும் உண்மை உறுதிப்படலாயிற்று. இலக்கிய கர்த்தாக்களின் புகழுக்கும் பரிணாம வளர்ச்சி உண்டு. அப்ப இலக்கிய கர்த்தாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த வளர்ச்சியில பரிணாம வளர்ச்சி எப்படி அது ஆரம்பத்தில் யார் இருந்தா? சங்க காலத்துல, சங்கமருவி காலத்துல, பல்லவர் காலத்துல, சோழர் காலத்துல அப்படின்னு ஒவ்வொரு காலமா நம்ம பார்க்கும்போது அதுல நிறைய எனது விரல் விட்டு நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் மானுடம் தழுவிய கவிஞர்களா இருப்பாங்க. அப்ப அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அப்படின்னு யார் சொல்றா? இந்த கட்டுரை ஆசிரியர் சொல்றாரு. அப்ப முதலாவது பந்தி விலகிடுச்சு அப்படி உங்களுக்கு. ஆம் சார். ஆ, அடுத்த ம் பந்திக்கு சார். அடுத்த பந்திக்கு வாங்க. உலக இலக்கிய ஆசிரியர்களின் உன்னதமான வரிசையில் பாரதியார் வைத்து நாம் எண்ணுவதைப் போலவே தமிழ் இலக்கிய பரப்பிலும் காலத்துக்கு காலம் உருவாகிய பெரும் புலவர்களின் வரிசையில் அவரை வைத்து பாராட்டுகின்றோம். அப்புறம் உலக இலக்கிய ஆசிரியர்கள் உன்னதமான வரிசையில் இப்போ உலக ரீதியா நிறைய பேர் இருக்காங்க உலகம் சார்ந்து. சரியா? அவங்களையும் அந்த வரிசையிலையும் அவர் இருக்காரு. தமிழ்நாட்டு வரிசையிலையும் இருக்காரு. சரியா?
இல்லைங்களா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உலக இலக்கிய ஆசிரியர் உன்னதமான வரிசையில் பாரதியார் வைத்து நாம் எண்ணுவதைப் போலவே தமிழ் இலக்கிய பரப்பிலும் காலத்து காலம் உருவாகிய பெரும் புலவர்களின் வரிசையில் அவரை வைத்து பாராட்டுகின்றோம். அப்ப தமிழ் தமிழ் புலவர்கள், சரியா, தமிழ் புலவர்கள் இருக்காங்க தானே. அப்ப அந்த வரிசையிலையும் அவரை வந்து பாராட்டுறோம். அதுல பெரும் புலவர்கள் இருக்காங்க. அவருக்கு முன்னுக்குள்ளவங்களும் இருக்கா, அவருக்கு பின்னுக்கு வந்தவங்களும் இருக்காங்க. அப்ப வள்ளுவர், இளங்கோ, கம்பர், பாரதி, சரியா. இப்ப வள்ளுவர், இளங்கோ, கம்பர் இது வரிசை. இது வந்து எல்லாமே வந்து என்னது, வளமையா சொல்லக்கூடிய வரிசை. சரி, சிறப்பானவங்கன்னா இந்த வள்ளுவரை சொல்லுவாங்க, இளங்கோவை சொல்லுவாங்க, கம்பரை சொல்லுவாங்க, பாரதி. வள்ளுவர் என்னத்தை உருவாக்குனாரு? அவரோட நூல் எது? அவருடைய இலக்கியம் என்ன? திரு. திருக்குறள். இளங்கோ, இளங்கோ என்ன இலக்கியம்? சிலப்பதிகாரம். 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 கம்பர், கம்பராமாயணம். கம்பராமாயணம். பாரதி, அவரு நிறைய கவிதைகள், சிறுகதைகள், கட்டுரை எல்லாமே. அப்ப இந்த லிஸ்ட் வந்து எப்பவுமே இருக்கும். யாரை சொன்னாலும் இந்த நாளும் வந்துடும். ஆனா உங்க நாலு மட்டுமா? ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்ற மாதிரி இந்த 4 பேரை மட்டும் அஹ், சொல்லுவாங்க, சாதாரணமாக சொல்லுவாங்க, சரியா. அப்ப என்று வரிசைப்படுத்தப்பட்டு இப்பொழுது வழக்கமாகிவிட்டது. இப்ப அது வழக்கம். எந்த ஒரு ஸ்பீச்லயோ சரி அல்லது கட்டுரையிலையோ இவங்களை அடையாளப்படுத்துவோம் நம்ம, சரியா. இப்போ கால அடைவை ஒட்டியது வரிசை. இது கால அடைவை என்னது? வள்ளுவர் எப்ப எப்ப எந்த காலம் வள்ளுவருக்கு? எந்த காலம்? சங்கமறிவு காலம். இளங்கோ எந்த காலம்? சொல்லுங்க. இலக்கிய வரலாறு படிக்கிறீங்க. சங்கமரிக்கலம். சங்கமறிவு காலம். கம்பர் எந்த காலம்? சோழர் காலம். சோழர் காலம். பாரதி வந்து 20ஆம் நூற்றாண்டு. விளங்குதா? அப்ப அது வந்து கால அந்த வரிசையின் அடிப்படையில் ஓர்டரா படுத்தது. இப்பொழுது வழக்கமாக கால அடைவை ஒட்டியது வரிசை. சங்க காலத்தில் வாழ்ந்த சான்றோர்கள் பரணரில் இருந்து, பரணர் தொடக்கம், பரணன் ஒருத்தர் இருக்கார் சங்க காலத்துல. நமது காலத்தில் வாழ்ந்த பாரதிதாசனார் வரையில், கடைசியா நம்ம பாரதிதாசனை பார்க்குறோம். பாரதிதாசன் வரையில் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் சிறப்புக்குரிய புலவர்கள் எத்தனையோ பேர் தோன்றி இருக்கின்றனர். தமிழ்நாட்டிலையும் பார்க்கலாம், இலங்கையிலையும் பார்க்கலாம். நிறைய பேர் தோன்றியிருக்காங்க, வளர்ந்திருக்காங்க, இலக்கியம் படைச்சிருக்காங்க. ஆயினும் மகாகவிகள் என்று விதந்துரைக்கக்கூடியவர்கள் வெகு சிலர். ஏன்னா எல்லாரையும் மகாகவின்னு சொல்றோமா? எல்லாரையும் மகாகவின்னு சொல்றோமா? இல்ல, கொஞ்சம் பேர் தான். அப்ப ஏன் கவிஞர்களா கவிஞர்கள் கவிஞர்களாக இருக்கிறாங்க, மகாகவியா மாறலன்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்? சொல்லுங்க பாப்போம். மகாகவின்னு கொடுக்கறது வந்து பட்டம் கொடுக்கறது அவங்களா கொடுக்கறதா அல்லது மற்றவர்கள் கொடுக்கறதா? மற்றவர்கள். மற்றவர்கள். மற்றவர்கள் சும்மா கொடுக்க மாட்டாங்க. அங்கீகாரம் வந்து அவர்கள்ட்ட அந்த அந்த கனதி, அந்த இலக்கியத்தின் தரம், அது எந்த அளவு தூரம் தாக்கத்தை செலுத்துதுங்கிற அடிப்படையில் தான் கொடுப்பாங்க. அப்படி தாக்கத்தை செலுத்தியவர்கள் தான் வள்ளுவர், இளங்கோ, கம்பர், பாரதி. சரி, விளங்கிச்ச விஷயம். ஓ சார். அப்ப ரெண்டாவது பந்தியம் உங்களுக்கு விளங்கிச்சு. அடுத்து கவனிங்க. ஆற்றல் வாய்ந்த கவிஞராக விளங்கிய பாரதியாரே தனக்கு முன் சென்ற கவிக்குலத்தினரை தமிழ் பெரும் கவிஞர் நினைவு கூர்ந்த வேளைகளில். அப்ப பாரதியார் லிஸ்ட்டுக்குள்ள வைக்கிறாங்க, சரியா. அப்ப ஒரு பாட்டுக்கு 10க்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு. அப்புறம் என்ன அந்த வரி அடுத்து? உன் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்னு ஒரு பாட்டு இருக்கு, சரியா. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டுக்குள்ள பாரதியாரை எல்லாரும் சொல்றாங்க. எனவே ஆற்றல் வாய்ந்த கவிஞராக விளங்கிய பாரதியாரே தனக்கு முன் சென்ற கவிக்குலத்திலங்களை தமிழ் பெரும் கவிஞர் நினைவு கூர்ந்தவில்லை. அப்ப இவரே ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பார் தானே. பாரதியாரை அந்த லிஸ்ட்டுக்குள்ள வச்சுட்டாங்க, சரியா. இவர் ஒரு லிஸ்ட் வச்சுக்கிறார் தானே. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா வள்ளுவர், இளங்கோ, கம்பர் ஆகிய மூவரையுமே குறிப்பிட்டிருக்கிறார். வள்ளுவரையும் குறிப்பிட்டிருக்கார், இளங்கோவை குறிப்பிட்டிருக்கார், என்னது, கம்பரையும் குறிப்பிட்டிருக்கார். இவர் மூவரையுமே குறிப்பிட்டிருக்கிறார். சரி, ஔவையார் முதல் ராமலிங்கர் வரை பல புலவர்களை குறிப்பிட்டு அவர்களின் சிறப்பியல்புகளை விவரித்திருக்கிறார் எனினும், சரியா. ஔவையார்ல இருந்து ராமலிங்கம். ராமலிங்கரை தெரியுமா உங்களுக்கு? யார் ராமலிங்கர்னு குயிக்கா ஞாபகத்துல வருதா? தெரியுமா? தெரியாது. ஆனா நமக்கு பாரதியார் தெரியுதுன்னா நமக்கு என்னது, அந்த அளவு தூரம் நெருக்கமா நம்மகிட்ட இருக்காரு. அப்ப அப்புறம் இந்த மாதிரி ஔவையார் முதல் ராமலிங்கர் வரை பல புலவர்களை குறிப்பிட்டு அவர்களின் சிறப்பியல்புகளை விவரித்திருக்கிறார் எனினும், அவரும் நல்ல ஔவையாரும் நல்ல, ராமலிங்கம் அது இடையில உள்ள எல்லாமே நல்லதான், அப்படி விவரித்திருக்கிறார் எனினும் லிஸ்ட்டுக்குள்ள சேர்க்கல. வேற்று மொழியாளரும் ஏற்று போற்றக்கூடிய தமிழ் கவிஞர்களாக முற்கூறிய மூவரையுமே குறிப்பிட்டார். அப்ப இவங்க வந்து தமிழ் 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 தமிழகத்தில், தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இருப்பாங்க. ஆனால் மற்றவர்கள் இருக்காங்க தானே, யார்? வள்ளுவர், இளங்கோ, கம்பர், இவங்கெல்லாம் என்னது, எதனால் சிறப்பு குறிஞ்சுன்னா அந்த குறிப்பிட்ட நாட்டுக்கு மட்டும் சொந்தக்காரவர்கள் அல்ல, இவர் உலகளாவிய ரீதியில் எனது சிறப்புக்குரியவர்களாக காணப்பட்டாங்க, சரியா. வேற்று மொழியாளரும் ஏற்று போற்றக்கூடிய, மற்ற மொழி பேசக்கூடியவங்க ஏற்று போற்றக்கூடிய தமிழ் கவிஞர்களாக முற்கூறிய மூவரையுமே குறிப்பிட்டார்.
பாரதியாரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் ஏனைய படைப்புகளையும் தமிழுலகம் உவந்து அங்கீகரித்துக் கொண்டிருப்பதைப் போலவே அவரின் அபிப்பிராயங்கள் பலவற்றையும் அடிப்படை உண்மைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். பாரதியாரின் கவிதைகளையும் கட்டுரைகளையும் ஏனைய படைப்பு சிறுகதையில எழுதியிருக்காரு. ஏனைய படைப்புகளையும் தமிழ் உலகம் உவந்து அங்கீகரித்துக் கொண்டிருப்பதில் அவர் தமிழ் உலகம் நல்ல சிறப்பானதா சிறப்பானது, இதில் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்கலான்னு இலக்கியத்தை அங்கீகரிக்கிறது மாதிரியே அவர் அபிப்பிராயங்கள். அபிப்பிராயங்கள் என்ன பிள்ளை? இந்த அபிப்பிராயங்கள்னா இந்த உலகம் தொடர்பா அல்லது பொதுவான விஷயம் தொடர்பா கருத்துக்கள் இருக்கு தானே. சரி, இப்போ நீங்கள் மழை வருமா வருமா பிள்ளை? இன்றைக்கு மழை வருமா? உங்களோட அபிப்பிராயம் என்ன? சொல்லுங்க. வரும், வரலாம். வரலாம், வரும். வரும் அல்லது வராது, சந்தேகமாக இருக்குன்னு ஏதாவது சொல்லுவீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருக்குன்னு வைங்களேன். இப்போ காவிரி காவிரி ஆறுன்னு ஒரு ஒரு இது இருக்குது தெரியுமா இந்தியாவில்? இன்னும் பிரச்சனைக்குரிய ஒரு இதாக இருக்குது. சரியா? அப்போ அது வந்து தமிழ்நாட்டுக்குரியதா அல்லது வேற்று மாநிலத்துக்குரியதாங்கிற ஒரு ஒரு கன்னட மாநிலத்துக்குள்ள ஒரு இதாங்கன்னு க என்னது ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. சரியா? அப்போ அதை வச்சு நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வருவாங்க. சரியா? கச்சைத்தீவுன்னு ஒரு ஒரு நம்ம நாட்டில் இருக்கு கச்சைத்தீவு. இப்போ அந்த கச்சைத்தீவு வந்து இந்தியாவுக்குரியதா இலங்கைக்குரியதாங்கிறது பிரச்சனை இருக்குது. கிட்டத்தட்ட கூட என்ன செஞ்சார் விஜய் சொன்னார் தானே, கச்சைத்தீவை நான் மீட்பேன் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. சில பேர் அபிப்பிராயம் சொல்ல மாட்டாங்க. இது வந்து அந்த இதுக்கெல்லாம் அபிப்பிராயம் சொன்னோம்னா சிக்கலாக சமூகத்து மத்தியில் ஒரு சலனத்தை ஏற்படுத்திடும். விளங்குதா? இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அபிப்பிராயம் சொல்லலாம். சரியா? அப்போ இவர் என்னன்னு கேட்டால் சில பல விஷயங்களுக்கு அபிப்பிராயம் சொல்லியிருக்காரு. பெண் விடுதலைக்கு பற்றி சொல்லியிருக்காரு, இல்லை இந்திய சுதந்திரம் அடையிறதுக்கு என்னென்ன மாதிரி செய்யணுங்கிற அபிப்பிராயத்தை அவர் சொல்லியிருக்காரு. சரியா? ஏன்னா இவர் இலக்கியத்தை கொன்ற அதே மக்கள் அவரது அபிப்பிராயங்களையும் ஏற்றுக்கணும். வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்கிற மாதிரி இவர் இப்படி இலக்கியம் படைத்தவர் வந்து நல்ல கருத்து தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி ஏற்றுக்கொண்டாங்க. போல அவரின் அபிப்பிராயங்கள் பலவற்றையும் அடிப்படை உண்மைகளாக, இது கண்டிப்பாக அடிப்படை உண்மை. எப்படி நம்ம வந்து ஒரு கருத்துக்களை கொள்கைகளை கோட்பாடுகளை தத்துவமாக ஏற்றுக்கொள்கிறோமோ, இப்போ கம்யூனிச கொள்கையை நம்ம தத்துவமாக ஏற்றுக்கொண்டோம். சரியா? விளங்குதா? அப்போ கம்யூனிசம் வந்து அது கொள்கையாக மாறிடுச்சு. அவர் யார் மெயின் வந்து யார்? கால் மார்க்ஸோட கருத்துக்கள் தான். அப்போ அதை உண்மையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கக்கூடிய ஒரு நாடுகள் நிறைய இருக்குது. விளங்குதா? அந்த மாதிரி அவரின் அபிப்பிராயங்கள் பலவற்றையும் அடிப்படை உண்மைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளது. எதை ஏற்றுக்கொண்டுள்ளது? இந்த சமூகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. சரியா? ஓகே, அடுத்து கவனிங்க. வள்ளுவரும் இளங்கோவும் கம்பரும் பாரதிக்கு முன்னரே தமிழ் இலக்கிய உலகில் பெருமைக்குரியவர்களாக கருதப்பட்டவர்கள். விளங்குதா? இவருக்கு முன்னுக்கே, பாரதிக்கு முன்னுக்கு யாரு? வள்ளுவர், இளங்கோ, கம்பர் பாரதிக்கு முன்னரே தமிழ் இலக்கிய உலகில் பெருமைக்குரியவர்களாய் கருதப்பட்டவர்கள். கல்வீட் பெரியர் கம்பர்னு ஒரு வாசகம் இருக்கு. கல்வீட் பெரியர் கம்பர், சரியா, என்ற முதுமொழி நன்கு பிரசித்தமானது. விளங்குதா பாப்பா? இப்போ பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொருத்தராக தனித்தனியாக பார்த்துட்டு வரோம். சரி, பாரதியாரை பற்றி அவ்வளோ சிலாகித்தாங்க. இப்போ வந்து அது அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத, இந்த லிஸ்ட்டை கசகசன்னு சொல்லுங்கள். லிஸ்ட்டில் உள்ள பேர்களை சொல்லுங்க கடகன்னு. முதலாவது யார்? வள்ளுவன், இளங்கோ, கம்பன், பாரதி. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சின்ன சின்ன பாயிண்ட்ஸ், அதாவது இப்போ வந்து கம்பரை பற்றி ஒரு வார்த்தை அவங்க பெருமையாக சொல்கிறாங்க. எப்படிப்பட்டவங்களாம்? கல்வீட் பெரிய கம்பர்னு முதுமொழியே சொல்லுது. அதனால தான் அதை லிஸ்ட்டில் சேர்த்தாங்க. அதனால தான் அவர் என்ன செய்கிறாரு? அப்போ சொல்லுவாங்க கம்பருக்கு இன்னொரு சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் என்ன செய்யுமா? கவி பாடும். கவி பாடுமா? கரைத்தது. யோசிச்சு பாருங்க, கட்டுத்தறின்னு என்ன? என்ன பிள்ளைகளுக்கு கட்டுத்தறினா பாடமாக சொல்றது என்னன்னு தெரியாது. என்னது? தும்பு தடி. தும்பு தறி பிள்ளைகள். யோசிச்சு பாருங்க, நான் தும்பு தறிய, சரியா, யாரையும் சொல்லுவேன், நான் ஒன்று தும்பு தறியிலே அடிச்சு போடுவேன், தும்பு கொட்டையிலே அடிச்சு போடுவாங்க. அப்போ அப்போ ஏன் அந்த தும்பு தறி அது இழிவானதுன்னு நம்ம என்ன செய்கிறோம்? யோசிக்கிறோம். செருப்புலேயே அடிச்சு போடுவேன்ட்டா என்னது? அது இழிவானதை தான் நம்ம யோசிக்கிறோம். விளங்குதா? செருப்புங்கிறது இழிவானது, அதில் அடித்தா அது இன்னும் கேவலமானதுன்ட்டு. விளங்குதா? யோசிச்சு பாருங்க, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னா அப்போ கட்டுத்தறியை நம்ம இழிவாக தானே பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட வீட்டில் அது 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 ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஏன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்லணும்? என்னத்தை சொல்ல வரதுக்கான்னு சொல்லுங்க பாப்போம். கட்டுத்தறி வந்து ஒரு உயிர் உள்ளதா? அது உயிர்ப்பு இல்லாதது, அதுவும் இழிவானவனாக பார்க்கப்படுற அதே கம்பர் வீட்டில் இருந்தா என்னது? கம்பர் வீட்டில் அது இருந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அந்த கம்பருண்ட அந்த கவித்துவம் அதுக்குள்ளேயே வந்து அதுவும் கவிப்பாடும். அப்போ அப்படி சிறப்பு பொருந்தியவர் தான் யாரு? கம்பர்னு சொல்றதுக்கு, அவரை மேன்மைப்படுத்துறதுக்காக தான் அந்த இழிவான பொருளை சொல்லி மேன்மைப்படுத்துறாங்க. இல்லைங்களா? அப்போ கல்வீட் பெரியர் கம்பர் என்ற முதுமொழி நன்கு பிரசித்தமானது. ஏன்? அவரை சிறப்பிக்கிறதுக்காக. விளங்கிச்சு? நோட் பண்ணிக்கொள்ளணும். அப்போ கம்பரை வந்து இதில் கம்பரை போற்றுவதற்காக சொல்லப்பட்ட பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அடுத்தடுத்தவங்களும் சொல்லுவாங்க.
அடுத்தடுத்த இப்போ வேற கம்பர் சொன்ன மாதிரி இளங்கோவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். சரியா? ஓகே. அடுத்து வள்ளுவரையும் சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, வள்ளுவரின் குறளடிகளை எடுத்தாலாத தமிழ் புலவர்கள் இல்லை என்றே கூறிவிடலாம். சரியா? அப்ப வள்ளுவரை எப்படி சிறப்பிக்கப்படுறாங்க? அவர் திருக்குறளை எடுத்தாளர் தமிழ் ஏனைய இதுக்கு முன்பு வாழ்ந்தவருக்கு வாழ்ந்திருக்காங்க தானே. சரியா? வள்ளுவருக்கு முன்பு. இப்போ வள்ளுவருக்கு முன்பு வாழ்ந்தவர்களுக்கு பெருசா வள்ளுவரை தெரியாது. வள்ளுவருக்கு பின்பு உள்ளவங்கள பார்த்தா வள்ளுவரை தெரியாம யாருமே இருக்க மாட்டாங்க. சரியா? இன்னொன்று அவரை காப்பி பண்ணியே தான் நிறைய பேர் அடுத்து வளர்றது. அவர் திருக்குறள் ஒரு ஸ்பீச் ஒரு 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 பேச்சுக்கு போனால் ஒரு நன்றி உரை சொல்லுங்கன்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் இன்று என்றும் விடுமை தரும். சரியா? அந்த மாதிரி இது. அல்லது நன்றியே சொல்லுங்க அப்படின்னா வேற சொல்லுங்க பார்ப்போம். என்ன சொல்லுவாங்க சாதாரணமா? காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தால் மான பெரிது. கல்வியை பற்றி சொல்லுங்கன்னா, கற்க கசட கற்றவை கற்றபி நிற்க அதற்கு தக. சரியா? ஏதாவது ஒன்று நமக்கு ஒரு கட்டுரை எழுதுறதா அதுலேயும் ஒரு அவரோட வாசகத்தில் ஏன் எழுதுறோம்? லேசு வேற, இலகுவா எளிமையா இருக்கு. எல்லா கருத்துக்களையும் சொல்றதுக்கு இந்த அவருடைய 1330 குறள் ஏதாவது ஒரு குறள் வந்து நமக்கு வந்துடும். விளங்குதா? அப்ப அந்த மாதிரி வள்ளுவரின் குறளடிகளை எடுத்தாலாத தமிழ் புலவர்கள் இல்லை என்றே கூறிவிடலாம். அப்ப எனவே அது வந்து அவருடைய சிறப்பு. எல்லாருமே அவர் யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. சிலம்பின் செல்வாக்கு நாட்டார் இலக்கியம் வரை படர்ந்திருப்பதை நாம் மாறும். சிலம்புனா என்னத்தை சொல்ல வராங்க? என்ன இலக்கியத்தை சொல்ல வராங்க? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். அப்ப சிலப்பதிகாரம் வந்து ஒரு நாட்டார் இலக்கியம் மாதிரி. ஏன்னா இப்ப சிலப்பதிகாரம் என்னத்தை சொல்லுது சொல்லுங்க? சிலப்பதிகாரம் எதை சொல்லுது கூடுதலா? அதுல 3 விஷயம் இருக்குண்ணா. என்னென்ன? அரசியல் பிழைத்தவருக்கு அறமே கூற்றாகும். அடுத்து உரைசால் பத்தினி உயர்ந்தோர் ஏத்துவர். அடுத்து வந்து ம் பொறுத்து வந்து ஊழ்வினை வந்து ஊழ்வினை வந்து உருட்டும். உறுத்தும். சரியா? இப்படி 3 விஷயங்கள் இருக்கு. அதுல இப்ப அதுல கதாபாத்திரமா இருக்கக்கூடியவர் யாரு மெயினா சிலப்பதிகாரத்துல? கோவலன். கோவலன் வந்து ஒரு பெரிய மன்னன் பரம்பரையில் உள்ளவரா? இல்ல, ஒரு வணிகர். வணிக குலத்தில் சேர்ந்த ஒரு சாதாரண மனிதன். இனி அவன்கிட்ட சிறப்பு அதில் சொல்லப்படுது. இல்லைங்களா? அது இல்லாம பாருங்க, நீங்க எடுத்துக்கிட்டா வந்து சிங்கள மக்கள் வந்து கண்ணகி தெய்யம் சாரி பத்தினி தெய்யம்ன்ட்டு யார கடவுளை வழிபடுறாங்க? கண்ணகியம். கண்ணகியை வழிபடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு இலக்கியம் பிள்ளைகள் அது. சரி, அது அது உண்மையோ பொய்யோ அது என்னன்னு நமக்கு தெரியல. உண்மை நடந்த சம்பவமா? மதுரையில எரிச்சாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்மைக்கும் எரிஞ்சிச்சா? அது உண்மை சம்பவமா அல்லது கற்பனையா? உம், கம்பராமாயணமே கற்பனைன்னு சொல்லப்படுது. ஒரு மன்னனை அடிப்படையாக வச்சு, சோழ மன்னர்களை அடிப்படையாக வச்சு இப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசனால தான் இலக்கியம் படைக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. இல்லைங்களா? அது சொல்ல இயலாது. இருந்தாலும் கூட அந்த இலக்கியத்தை வந்து அது பொய்யோ உண்மையாக நமக்கு வேற விஷயம். ஆனால் அந்த இலக்கியத்தை படித்து அல்லது இந்த இலக்கியத்தின் தாக்கத்தின் காரணமாக கண்ணகியை ஒரு கடவுளாக வழிபடக்கூடிய ஒரு சமூகம் இருக்குன்னா அப்ப இந்த இலக்கியம் எந்த அளவு தூரம் வந்து மனதில் நின்று இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ம்? இப்ப சிலம்பின் செல்வாக்கு நாட்டார் இலக்கியம் வரை படர்ந்திருப்பதை நாம் அறிவோம். நாட்டார் இலக்கியத்துல என்னது? அது நீங்க நினைக்கிறீங்க ஒவ்வொரு மட்டக்களப்புலையும் சரி யாழ்ப்பாணத்துல ஒவ்வொரு பேர்ல சரியா கோவலன் கதை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒவ்வொரு பிரதேசத்துலையும் ஒவ்வொரு பேர்ல அங்க நாட்டார் இப்போ ஏதாவது காமங்குத்து அந்த மாதிரி இதுவும் என்னது பொதுவான சடங்குகளை சம்பிரதாயங்களை இது வந்து நடிக்கப்படுற ஒரு வழக்கமும் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பொருந்திய ஒன்றாக காணப்படுது. விளங்குதா? ஓகே. ஆயினும் முப்பெரும் கவிஞர்களை பாரதியார் சிறப்பித்து கூறிய பின் சரியா, முப்பெரும் கவிஞர்களை பாரதியார் 3 பேரையும் சரியா இப்போ பார்த்த லிஸ்ட்ல கூறிய பின் அதுவே நம்மவருக்கு ஆதாரமான அளவுகோல் ஆயிற்று. இவரே சொல்லிட்டாரு தானே, வெள்ளையா இருக்கிற போய் சொல்ல மாட்டாங்க. இவரே ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டாரு தானே. அப்ப இவர் அபிப்பிராயத்தை மக்கள் ஏற்கிறாங்களா இல்லையா? ஏற்கனவே பார்த்துட்டோம். ஏற்கிறாங்களா இல்லையா? அவரோட இலக்கியத்தை ஏற்றுக்கொண்ட இருக்கிறாங்க. மாதிரி அவரோட அபிப்பிராயம் என்னது? அது 3 பேரும் சிறந்த கவிஞர்கள் அபிப்பிராயப்படுறாரு தானே. எனவே அதுவும் மக்கள் நீங்க சொன்னா சரியா தான் இருக்கு ராஜா அப்படின்ட்டு என்னது ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதுவே நம்ம ஒரு ஆதாரமான அளவுகோல் ஆயிற்று. பாரதியார் பாராட்டியதாலும் முன் சென்ற மூவருக்கும் பெருமை பெருகி இருக்கிறது. பாரதியாரே பாராட்டிட்டாரு. அஹ், அப்ப இதுக்கு மேல நான் உங்களுக்கு வேணும்னு எல்லாரும் யார் சொன்னாலும் அந்த லிஸ்ட் வந்து வந்துடுது. தெளிவாயிடுச்சா? அப்ப இந்த பந்தி விளங்கிடுச்சா? ஓ சார், விளைவிச்சு. ஓகே. அப்ப அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து கவனிங்க. இவ்விடத்தில் ஒன்று கவனிக்கத்தக்கது. என்ன கவனிக்கத்தக்கது? தனக்கு முன்னிருந்த பெரும் கவிஞரை இனங்கண்டு வரிசையறிந்து பாரதியார் கூறும் பொழுது அறிந்தோ அறியாமலோ தனது இலக்கிய நோக்கினை அடிப்படையாக கொண்டே அவர்களை வரிசைப்படுத்தி இருப்பான். சரியா? அப்ப ஏன் வரிசைப்படுத்துறாங்க? அவங்க அந்த எழுத்து ஓட்டத்துல அகர வரிசைப்படி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கா? இல்ல, அதெல்லாம் இல்ல. எதனால அந்த வரிசை வந்துச்சு அப்படின்னு கேட்டா, சொல்லுங்க, அந்த வரிசையை சொல்லுங்க நீங்க. மறந்துடக்கூடாது அந்த வரிசையை. என்ன வரிசை ஃபர்ஸ்ட்?
வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி. வள்ளுவன், இளங்கோ, கம்பர், பாரதி. அப்ப பாரதியை விட்டுங்க. பாரதியாரே சொன்னா 3 பேரும் தான் சொல்லுவாங்க. பாரதியார் சொன்னா தன்னை சொல்ல மாட்டாரு. அப்ப இவர் மாண்டம் தொலைவு கவிஞர்ல அந்த வரிசைப்படுத்தினதுக்கு காரணம் என்ன கேட்டா, இவ்விடத்தில் ஒன்று கவனிக்கத்தக்கது. தனக்கு முன்னிருந்த பெரும் கவிஞரை இனங்கண்டு வரிசையறிந்து பாரதியார் கூறும் பொழுது அறிந்தோ அறியாமலோ, அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொல்ல தெரியல, தனது இலக்கிய நோக்கம் இருக்கு. கவிதைங்கிறது, இலக்கியம்ங்கிறது இதைத்தான் சொல்லணும், இந்தந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு இவர் யோசிச்சிருப்பாங்கனே. அந்த தாக்கம் எது இதில் இருக்கு? குறிப்பிட்ட 3 இலக்கியங்களையும் இருக்கு. சரியா? எனவே அந்த இலக்கிய நோக்கினை அடிப்படையாக கொண்டே அவர்களை இணைஞ்சிருப்பான், வரிசைப்படுத்தியிருப்பான் என்று கூறுவது தவறாகாது. விளங்கிடுச்சா? அந்த இலக்கிய நோக்கம் இருந்திருக்கும். சரியா? அப்போ பார்ப்போம் என்ன நோக்கம், எதனால அப்படின்னு தொடர்ச்சியாக பார்ப்போம். பொதுவில் நாம் இலக்கியம் என்று கூறும் பொழுது நம் உள்ளத்தில் சிந்தனையில் பல எண்ணக்கூறுகள் ஏக காலத்தில் எழுகின்றன. அப்போ இலக்கியம்னா என்ன அப்படிங்கும்போது சொல்லுங்க பார்ப்போம். நீ இலக்கியம் என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பவதாரணி. இலக்கியம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னத்தை தரணும்? எதை இலக்கியம் சொல்லும்? பபித்ரா சொல்லுங்க பாப்போம். மனித வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய கருத்தை கூற எழுத்தாக்கங்கள். வெரி குட். நல்ல ஒரு அழகான கருத்து. மனித வாழ்க்கையை எடுத்துக்கூறக்கூடிய அந்த கருத்தாக்கங்களை சொல்லக்கூடிய ஒரு ஒரு படைப்பு. வெரி குட். பவித்ரா, நீங்க என்ன இலக்கியத்தை என்ன யோசிக்கிறீங்க? அது வேற யாராவது பேசலாம். நீங்க என்ன இலக்கியத்தை, இலக்கியம்னா இதுதான்ப்பா அப்படி நீங்க சொல்லுவீங்க தானே? சொல்லுங்க பாவம். இருக்கா? இலக்கியம் காலத்தை காட்டும் கண்ணாடிலாம் சொல்லுவாங்கன்னா அப்படி இருக்கு. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரியா? இலக்கியம். சரியா? எனவே நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். பொதுவில் நாம் இலக்கியம் என்று கூறும் பொழுது நம் உள்ளத்தில் சிந்தனையில் பல எண்ணக்கூறுகள் ஒரே நேரத்தில் இலக்கியம்னா பல்வேறுபட்ட வரைவிலக்கணத்தை நம்ம சொல்லுவோம், எழுகின்றன. அப்ப ஒருவரது கல்வி, நல்லா கவனிச்சுக்கணும், பொதுவான வரைவிலக்கணத்தை பார்க்கணும். ஒருவரது கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், இது நாளையும் பாடமை கொள்ளுங்க. சரி? எப்படி நம்ம அந்த அந்த வரிசையை நம்ம இலக்கியவாதி இல்லை வரிசையை பாடம் பார்க்கணும், அது மாதிரி கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம். சரியா? ஓகே. சொல்லுங்க பார்ப்போம். கல்வினா படிப்பறிவு, அனுபவ அறிவு எல்லாம் சேரணும். பயிற்சினா ப்ராக்டிஸ், உணர்வுனா அந்த ஃபீலிங்ஸ், அனுபவம்னா எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? விளங்குதா? அப்போ இந்த கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், ஒருவரது கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு, அவர் எப்படி உலகத்தை பார்க்குறாரு. சரியா? உலகத்தை எப்படி பார்க்குற உலக நோக்கு, இவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும். அவருடைய தனித்தனியா அவர் பெற்ற கல்வி, இப்போ பவதாரணி சொன்னிச்சுன்னா அது 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 என்னென்ன மாதிரி வாச்சிருக்கு, என்னென்ன இலக்கியத்தை வாச்சிருங்கிற பார்த்தா அதுக்கு கருத்தை சொல்லும். அதே மாதிரி இப்போ பவித்ரா சொன்னால் அது அது ஒரு கருத்தை சொல்லும். ஏன்னா அவங்களோட அனுபவம், அவங்களோட சூழலெல்லாம் தாக்க செலுத்தும். பொறுத்து கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு, இவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும். எனினும் சாதாரணமாக சாதாரண எல்லாரும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது சொல்லலங்காரம் இருக்கணும், சப்தநயம் இருக்கணும், உவமை இருக்கணும், உருவகம் இருக்கணும். அப்ப சொல்லலங்காரம், சப்தநயம், உவமை, உருவகம் முதலிய சிறப்புகளும் உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவல்ல கருத்துமே கவிதைக்கு உயிர் நாடியாக இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்வர். நான் அடிக்கடி சொல்லுவேன் பிள்ளைகள், உங்களுக்கு செய்யுள் படிப்பிச்சாலும் சரி, கவிதை படிப்பிச்சாலும் சரி, அதுல 2 அம்சம் இருக்கும், 2 அம்சம் இருக்கும்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் சொல்லுங்க பாப்போம். செமினார் வந்தவங்களுக்கு தெரியும் என்ன 2 அம்சம். ஒரு கவிதையை ஆக்குறதுக்கு 2 அம்சம். 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று டிஎம்கே, இன்னும் டிவிகேங்கிற மாதிரி 2 அம்சம். என்னது? இல்ல இல்ல, பிரதானமாக கூட சொல்லுவேன். 2 அம்சம் தான் அதை ஒரு இலக்கியத்தை ஆக்கும். ஒன்று உருவம், இன்னொன்று உள்ளடக்கம். ஒரு கவிதையா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், உருவம் இருக்கும், உள்ளடக்கம் இருக்கும். உருவம்ங்கிறது வேற, உள்ளடக்கங்கிறது சொல்ல வர கருத்து. உருவம் எப்படி சொல்றாரு, என்னென்ன அணியை கையாளுறாரு, எதுகை முனையை கையாளுறாரா, ஒரு உரையாடல் பாங்குல சொல்றாரா, அந்த மாதிரி. விளங்குதா? அப்போ தொண்டுங்கிற கவிதை எடுத்துக்கிட்டா தொண்டு என்பது சுயநலம் சார்ந்த சுரண்டலுங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும். அது என்னது? உள்ளடக்கம் சொல்லணும். அதை எப்படி சொல்றது அப்படிங்கிற ஒரு சிக்கல் ஒன்று இருக்குதானே. பந்தி மாதிரி எழுதி வச்சுக்கிட்டுமா? இல்லை. அப்போ அவர் என்ன செய்கிறாரு? பசுவை எடுக்கிறாரு, காங்களை எடுக்கிறாரு, அது ஒரு ஒரு வயல்வெளி எடுக்கிறாரு, அதுக்கு பிறகு அதுக்கு இடையில இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை கிரியேட் பண்ணுறாரு. விளங்குதா? அப்போ அந்த மாதிரி கிரியேட் பண்ணி நேரடியாக மனிதர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லாமல்
தொண்டு என்பது சுயநலம் சார்ந்த சுரண்டல், மக்களும் இப்படி தான் இருக்காங்கிறத சொல்ல வரா. விளங்குதா? அந்த மாதிரி அந்த மாதிரி தான் இங்கே நம்ம பார்க்கணும். விளங்குதா? அது 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 அதுதான் உருவம் உள்ளடக்கம்னு சொல்றது. இப்போ சொல்ற விஷயம் வந்து உள்ளடக்கம், எப்படி சொல்றதுங்கிறது உருவம். அந்த மாதிரி பொதுவா இலக்கியத்துக்குள்ள என்னென்ன இருக்கணும்டா, சொல்லலங்காரம் இருக்கணும். சொல்லலங்காரம்னா என்னது? சொற்கள் தான் அந்த கண்ணதி. நல்ல ஒரு நல்ல நல்ல சொற்களை இப்போ சங்க செயல்கள் இடத்துல தனித்தமிழ் இருக்கு. அதே நீங்கள் சங்கமுறை காலத்துக்கு வந்து என்னது, மணிப்பிரவாள நடை இருக்கும். அது கொஞ்சம் சொற்கள் வந்து அந்த சொல்லும் போதெல்லாம் ஒரு கவர்ச்சியாக இருக்கும். ஒரு வாய்க்குள்ள என்னது, நல்ல ஒரு நமக்கு இதமாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இப்போ நம்ம பேர் வைக்கிறோம், வடமொழியில் தானே கூடுதலாக பேர் வைக்கிறோம். ஏன்னா ஏன்னா நல்லா அழகா இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ யாராவது இப்போ கந்தசாமின்னு பேர் வைப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. பரமேஸ்வரின்னு பேர் வைப்பாங்களா? இல்லை. ஏன்? அதெல்லாம் வந்து நல்லா இல்லை. அது வந்து ஒரு என்னது, ஒரு மாடர்ன் நேம் இல்லைன்ட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்படி. சரியா? அப்போ சொல்லலைங்க. அப்போ ரமேஷ், சுரேஷ் இஸ்ன்னு வைக்கிறது, கபிலேஷ், சரியா, ஷாருக் அப்படின்னு வச்சா நல்லா இருக்கே, ஸ்டைலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒரு கவிதைக்கு வந்து சொல்ல அலங்காரம் இருக்கணும், சப்த நயம் இருக்கணும். எதுகை மோனை? சப்த நயம் இருக்கணும், உவமை அணி இருக்கணும், உருவக அணி, இந்த மாதிரி முதலிய சிறப்புகளும் மட்டும். அது வந்து என்னது, இது வந்து என்னது, உருவம். உருவம் உள்ளடக்கத்துக்குள்ள பார்க்கும்போது உணர்வினை தாக்கி, உணர்வை தாக்கணும். அந்த விஷயம், சொல்ல வர விஷயம் வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தர வல்ல கருத்துமே. அப்போ அந்த 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 கவிதை என்ன செய்யணும் கேட்டால், ஒரு புதிய விளக்கத்தை தரணும். சரியா? வாழ்க்கைக்கு ஒரு புதிய விளக்கத்தை, ஒரு இவ்வளோ நாள் ஒரு புரிஞ்சு வச்ச விஷயம் இது புதுசாக வந்தோன்னா என்னடா அது இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு ஒரு புதிய விளக்கத்தை தரவல்ல கருத்துமே கவிதைக்கு உயிர் நாடியாக இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்வர். விளங்குதா? இந்த கவிதைக்கு இது வந்து அப்போ இந்த உயிர் நாடியாக இருக்கிறனால தான் இந்த அப்போ பாரதியார் எடுத்துக்கொள்ளலாம், கம்பர் எடுத்துக்கொள்ளலாம், இளங்கோவை எடுத்துக்கொள்ளலாம். அவங்க இலக்கியத்துக்குள்ள உண்மைக்குமே இதெல்லாம் இருக்குது. இந்த சரக்குகள் இருக்குது. என்னது, சொல்ல அலங்காரம் இருக்குது, சப்தநயம், உவமை, உருவகம், உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவல்ல கருத்து, அதில் இருக்கிறனால தான் அதை லிஸ்ட் பண்ணாங்க. விளங்குதா? அப்போ அதான் இங்கே சொல்ல வருது. விளங்குதா? திரும்ப ஒரு மேலேருந்து வாசிப்போம் இல்லையா? பாருங்க. பொதுவில் நாம் இலக்கியம் என்று கூறும் பொழுது நம் உள்ளத்தில் சிந்தனையில் பல எண்ணக்கூறுகள் ஏக காலத்தில் எழுகின்றன. ஒரே நேரத்தில் பல்வேறுபட்ட கருத்துக்கள். ஒருவரது கல்வி, பயிற்சி, உணர்வு, அனுபவம், உலக நோக்கு இதுவற்றிற்கேற்ப இலக்கியம் பற்றிய வரைவிலக்கணம் வேறுபடும் எனினும் சாதாரணமாக சொல்லலங்காரம், சப்தநயம், உவமை, உருவகம் முதலிய சிறப்புகளும் உணர்வினை தாக்கி வாழ்க்கைக்கு புதிய விளக்கத்தை தரவல்ல கருத்துமே கவிதைக்கு உயிர் நாடியாக இருப்பதை பலரும் ஏற்றுக்கொள்வர். இது ஒரு கவிஞனின் பொது இலக்கணம், பொதுவான இலக்கணம். எல்லா கவிஞர்களுக்கும் இச்சிறப்பியல்புகள் ஏதோ ஒரு அளவில் அமைந்திருத்தல் வேண்டும். எல்லா கவிஞர்களுக்கும் என்னது, இந்த சிறப்பியல்புகள் வந்து இருக்கணும். என்ற கவிதை நான் சிறகுகளின் சப்தம் என்கின்ற ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டேன் 2017ஆம் ஆண்டு. இப்போ அகவய பிரதிங்கிற புத்தகத்தை வெளியிட போகிறேன். அப்போ அந்த சிறகுகளின் சப்தம் வெளியிடும்போது பெரிய ஒரு தாக்கத்தை அந்த சமூகத்தில் ஏற்படுத்துனுச்சு. அது இல்லாமல் இப்போ வந்து என் கவிதை எனது ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கப்பட்டு, நான் உங்களுக்கு குரூப்பில் போட்டு விட்றேன். ஆங்கில நூல் ஒன்றில் மொழிபெயர்க்கப்பட்டு என் ஃபேஸ்புக்கில் ஒருத்தவங்க பார்த்துட்டு ஒரு மொழிபெயர்ப்பார், அதை மொழிபெயர்த்து அது உலக ரீதியில் ஃபேமஸான பல கவிஞர்கள் இருக்காங்க, தமிழ் கவிஞர்கள். அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்னை சேர்த்துருக்காங்க. இல்லைங்கதா? இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு கவிதை அப்படின்ட்டு நான் உங்களுக்கு அதை அனுப்பிவிடுறேன். அந்த 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 இதை அப்போ என்னென்னு கேட்டால், அது வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை என்னது ஏற்படுத்தணும். விளங்குதா? இப்போ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இது ஒரு கவிஞனின் பொது இலக்கணம் சொன்னது. ஆனால் எல்லா கவிஞர்களுக்கும் இச்சிறப்பு ஏதோ ஒரு அளவில் அமைந்திருத்தல் வேண்டும். அவங்க தான் கவிஞர். கீழே ஒரு உரைநடை எழுதிட்டு கீழே கவிஞர்னு பேர், ரமேஷ்னு பேர் போட்டாப்புல ஒரு கவிஞர் ஆகிட மாட்டார். அங்கீகாரம் கிடைக்கணும். சரியா? அந்த அங்கீகாரம் கிடைக்கணும். அந்த அங்கீகாரம் கிடைக்கணும்னா அதுக்குள்ள விஷயம் இருக்கணும். எதுக்குள்ள விஷயம் இருக்கணும்? அந்த இலக்கியத்துக்குள்ள விஷயம் இருக்கணும். விளங்கிடுச்சா? எவ்வளோ நேரம் பேசுனது, கலந்துரையாடின விஷயங்கள் விளங்கிடுச்சா? ஓ சார். அப்ப எல்லா கவிஞர்களுக்கும் இச்சிறப்பியல்புகள் ஏதோ ஒரு அளவில் அமைந்திருத்தல் வேண்டும். இவர்கள் பெரும் கவிஞராக பரிணமிப்பவர்கள், கவிஞர்களுக்குள்ளே சிறப்பு பொருந்தியவர்கள், பரிணமிப்பவர்கள் மொழியாற்றல் முதலியவற்றை குறைவின்றி பெற்றிருக்கும். அது மொழியாற்றல் இருக்கணும். மொழியை சரளமாக பிரயோகிக்கிற மொழி ஆற்றல் இருக்கணும். நான் சொன்னேன் உங்களுக்கு 8வது வினா செய்யறதா மொழி ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம். 8வது வினா செய்யறதுக்கு வெறுமனே இலக்கண அறிவு மட்டும் பார்த்தது, மொழி அறிவு இருக்கணும். விளங்குதா? அப்ப இவர்கள் பெரும் கவிஞர்களாக பயணிப்பவர்கள் மொழியாற்றல் முதலியவற்றை குறைவின்றி பெற்றிருக்கும் அதே வேளையில் தாம் வாழும் காலத்து சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கு பரிகாரம் காண முற்படுவர்களாகவும் இருக்கின்றனர். அப்ப அந்தந்த சமூகத்துல வாழ்கிறவங்க வந்து அந்தந்த சந்தர்ப்பத்துல பிரச்சனைக்கு எதிர்கொள்வாங்க. சரியா? ஏன்னா அந்த சமுதாயத்தில் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். அது என் எழுத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணும். நம்ம நேரடியாக அரசியலில் போய் புகுந்து, இப்போ அரசியலுக்கு போனால் தானே பிள்ளைகள் அபிவிருத்தி திட்டங்களையும் மக்களுக்கு ஏற்றக்கூடிய சட்டங்களையும் நம்ம கொண்டு வர முடியும்.
இப்போ சாதாரண கவிஞருக்கு என்ன செய்யலாது, அது அரசியல் அளவுக்கு போகிறதுக்கு தெம்பு திராணி இல்லாவிட்டாலும் கூட அவனுடைய இலக்கியத்தின் மூலம் ஏதாவது ஒரு மனதளவில் சரி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும். விளங்குதா? அந்த எண்ணம் இருக்கிறவங்க தான் என்னது இந்த மாதிரியான சிறப்பு பொருந்திய மானுடம் தழுவிய கவிஞர்களாக இருப்பாங்க. வெறுமனே சொற்களை அலங்காரங்களை பயன்படுத்தி சில கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு போறவங்கள, சமுதாயத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற அந்த அந்த உள்ளார்ந்த எண்ணமும் இருக்கணும். தாம் வாழும் காலத்து சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை அறிந்து அந்தந்த இப்போ கம்பரா இருந்தால் அந்த காலத்தில் ஒரு என்ன ராமராஜ்யத்தை உருவாக்குறாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு அரசு வேணும். அங்கே வந்து ஒரு குறைபாடான ஒரு அரசு அந்த சந்தர்ப்பத்தில் இருந்ததுனால இப்படிலாம் இல்லை, எதிர்காலத்தில் இப்படி ராமராஜ்யங்கிற அடிப்படையில் ஒரு ஆட்சி வேணும் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்கால எண்ணம் தான். பாரதியார் இருக்கும்போது இந்திய சுதந்திரம் அடையலை. சரியா? அந்நியரின் பிடிக்குள் தான் இருந்தது. இருந்தாலும் கூட சுதந்திரம் பெற்றுவிட்டோம், சுதந்திரம் பெற்றுவிட்டோம், கும்மியடி கும்மியடி அப்படின்னு என்ன செய்றாரு, நடக்க முன்னுக்கே என்ன செய்றாரு, அதை கனவு கண்டு அவர் சொல்றாரு. பெண் விடுதலை என்னது அடையலை, ஆனால் அடைஞ்ச மாதிரி அவர் சொல்லிக் கொள்றாரு அந்த சந்தர்ப்பத்தில். விளங்குதா? அந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட அந்த நிகழ்கால பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு தீர்வு நம்மளால ஒரு நம்ம சமூகம் ஒரு இஞ்சாவது என்னது மாற்றம் அடையணுங்கிற அந்த உள்ளார்ந்த எண்ணம் இருக்கணும். விளங்குதா என்ன சொல்றேன்ட்டு? அப்போ அதான் சொல்றாங்க என்னன்னு கேட்டால், தாம் வாழும் காலத்து சமுதாயத்தின் அடிப்படை பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கு பரிகாரம் காணும் முற்பொருளாகவும் இருக்கின்றனர். தத்தம் அனுபவங்களின் துணை கொண்டு கவி பாடத் தொடங்கும் பலர் அனுபவங்களின் மட்டத்திலேயே தங்கி நிற்கும். சில பேர் என்னது அனுபவங்கள் மட்டும் தான் அவங்களது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் எழுதுறது, அதிலேயே இருந்துடுறது, எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எழுதுவாங்க. எதிர்காலத்தில் இது நடக்கணும் அந்த அதெல்லாம் எழுத மாட்டாங்க. ஆனால் பெருங்கவிஞன் தன் சொந்த அனுபவங்களை மாத்திரம் பொருளாக கொள்ளாது மனித குலத்தின் நிலைமையினையும் உணர்ந்து அதனோடு நான் அதனோடு தான் கலந்து எழுதுகிறான். அப்போ ஆகப்பெரும் கவிஞன் என்ன செய்கிறான், அவன் அனுபவம் ப்ளஸ் மனித குலத்தின் நிலைமையும் உணர்ந்து தன்னையும் முன்னிறுத்தி சமூகத்தையும் முன்னிறுத்தி அவன் என்ன செய்கிறான், பாடப்படும் போதுதான் அவன் அங்கீகரிக்கப்படுறான். அவன்தான் மகாகவியாக பரிணமிக்கிறான். விளங்குதா? சார். உதாரணமாக பாரதி அடிமைப்பட்டு கிடந்த பாரத சமுதாயத்தில் வாழ்ந்தவன். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அடிமையாகவும் இருந்திருக்கான். என்ன, அடிமைப்பட்ட சமூகத்தில் ஒரு அடிமையாக இருக்கிற ஒரு 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 நிலையில தான் அவனுக்கு. உதாரணமாக பாரதி அடிமைப்பட்டு கிடந்த பாரத சமுதாயத்தில் வாழ்ந்தவன். தன்னளவிலும் தனது சமுதாயத்தை பொறுத்தளவிலும் அடிமைத்தனத்தை அறிந்தவன். அவனுக்கு தெரியும். சரியா? அவனுக்கு பசினா என்னன்னு தெரியும். சரியா? அங்கே உள்ள ஏற்றத்தாழ்வுகள் என்னன்னு தெரியும். ஒரு மனிதனை வந்து நீ மேலே நீ கீழே அப்படின்னு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற நிலைமை அவனுக்கு தெரியும். சரியா? எல்லாமே அந்த அந்த சமூகத்தில் இருந்து கொண்டே தான் அவன் பாடுறான். தனியாக ஒரு செவ்வாய்க்கிறதுல அவன் நிற்கலை, அதுலேருந்து விடுபட்டு போகலை, தூரத்துக்கு போகலை. தன்னளவிலும் தனது சமுதாயத்தை பொறுத்தளவிலும் அடிமைத்தனத்தை அறிந்தவன், அடிமைத்தனத்தை உள்ளும் புறமும் கண்டவன். எல்லாத்துக்கும் அவன் தெரியும் அடிமைத்தனத்தை உள்ளும் புறமும் கண்டவன், அதிலே இருந்தவன் அவன். அது அவனது அடிப்படை அனுபவம், அது எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? அவன் அனுபவத்துடன் உலகை நோக்கிய போல அவன் உலகத்தை நோக்குறான். வேறு பல சமுதாயங்களும் நாடுகளும் அடிமைத்தனத்திலும் தாழ்வுற்று இழிநிலையிலும் அல்லல்படுவதை கண்டார். அதே மாதிரி ஏனைய சமூகங்களும் அப்படி இருக்கு. அப்போ எல்லாத்தையும் பார்க்குறான், ஒப்பிடுறான். அப்போ நம்மளும் இப்படி இருக்கோம், நம்மை மீறி மற்ற சமூகத்தை பார்த்தா அங்கேயும் அடிமைத்தனம் தான் இருக்குது. அப்போ அடிமை வந்து வேற இருக்கப்பட வேண்டியதுங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு பொதுவாக தோன்றுது. சரியா? அங்கே பொதுமை உணர்வு எழுகிறது. அப்போ எனவே அவன் இனம் சார்ந்து அவன் யோசிக்கல, குடும்பம் சார்ந்து யோசிக்கல, அவன் மொழி சார்ந்து மட்டும் சரி ஒரு உலகநேயவாதியாக உலகத்தில் உள்ள மனிதர்களை தான் பார்க்குறேன் ஒழிய அவன் மத ரீதியாக முஸ்லீம் என்றோ கிறிஸ்தவம் என்றோ இந்து என்றோ தமிழ் என்றோ சரியா இந்தி என்றோ அவன் பார்க்கல, பொதுவாக தான் பார்க்குறான். விளங்குதா? மண்ணுலகத்து அப்போ மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் சிதறுகன்னு தான் சொல்கிறான். இப்படி மண் உலகத்து மானுடன்னா அவன் எந்த இனம் சார்ந்து இருப்பான், எந்த சாதி சார்ந்தும் இருப்பான். மானுடங்கிறது பொதுவான ஒரு சொல். விளங்குதா? அப்போ பொதுவாக தான் அவன் சொல்கிறான். தனிப்பட்ட ரீதியாக குறுகிய மனப்பான்மையில் அவன் சொல்லலை. மண்ணுலகத்து மானுடன் தன்னை கட்டிய தலையெல்லாம் என்னது தலைநனது அந்த விலங்கு. சரியா? அடிமை அடிமை விலங்கு வந்து எல்லாம் சிதறணும். சரியா? அப்போ அவன் சுதந்திரமாக வாழணும் என்று உலகளாவிய கண்ணோட்டத்தில் அவன் குரல் எழுப்பினான். இந்த உணர்வுடனேயே பழந்தமிழ் பணுவல்களையும் நோக்கி இதே உணர்வோட தான் முன்னைய இலக்கியம், அது கம்பர்ட இலக்கியமாக இருக்கலாம், திருவள்ளுவர்ட இலக்கியமாக இருக்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க தாண்டா உண்மையான மானும் தழுவிய கவிஞர்களாக இருக்காங்க என்ற நோக்கமும் அவர்களது நோக்கமும், உண்மைக்கும் ஒரு கவிஞராக இருக்கப்படியவனுக்கு என்னென்ன நோக்கம் இருக்கோ எல்லா நோக்கமும் அதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த லிஸ்ட் படுத்தினது. மற்றவர்களுக்கும் இருக்குது, ஆனால் இந்த அளவு இல்லை, அதனால தான் லிஸ்ட்டுக்குள்ளே வரல. தெளிவாயிடுச்சா? சார். ஓகே, அடுத்து பாருங்க. ஓகே. வையத்தில் மானுடன் வாழ்வாங்கு வாழ வழிக்கான முற்பட்ட வள்ளுவன். பாருங்க, இப்போ வள்ளுவனை பத்தி சொல்றாங்க. திரும்ப திரும்ப வருது. சரியா? வையத்தில் முதல்ல வள்ளுவனை பத்தி என்ன சொன்னாங்க? அவங்களோட வரிய எடுத்தாலாத யாருமே இல்லை, கவிஞரும் இல்ல.
யாருமே இல்லைன்னு இப்போ பாருங்க, திரும்ப திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு கவிஞரும் திரும்ப கொஞ்சம் புகழ்றாங்க. வையத்தில் மானுடன் வாழ்வாங்கு வாழ வழிகாண முற்பட்ட வள்ளுவன். வள்ளுவன் என்ன செய்றான்? மானிடன் வாழ்வாங்கு வாழணுங்கிறதுக்காக தான் குறளை சொல்றான். அது அமைச்சனுக்கு இருக்கு, அரசனுக்கு இருக்கு, சாதாரண மனுஷனுக்கு இருக்கு, எல்லாத்துக்கும் செய்தியை சொல்லிட்டு போயிடுறான். ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்கிய கம்பன். சொன்னேன், ராமராஜ் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இருந்த அப்ப அப்ப அப்படி இல்லை. இப்படியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும். இப்படி வந்து என்னது, ராமராஜ்யம் இருந்தால் மக்கள் எல்லாரும் சமத்துவத்தோடு இருப்பாங்கிற ஒரு ஒரு ஏக்கம் தான் இருந்துச்சு ஒழிய, அந்த சமூகம், அவன் இருந்த சமூகம் ஒரு குறைபாடுடைய சமூகமாக தான் இருந்துச்சு. இப்போ ராமராஜ்யம் என்ற கற்பனைக்கு அடிப்படையான லட்சியமான அரசு ஒன்றை இலக்கியத்தில் உருவாக்கிய கம்பன். அறம், அரசியல், வாழ்க்கை பாருங்க, அறம், அரசியல், வாழ்க்கை இவற்றுக்கிடையே இருக்கக்கூடிய தொடர்பு எத்தகையது என்பதை குடிமக்கள் காப்பியம் பாருங்க, குடிமக்கள் காப்பியம் ஒன்றின் மூலம் அலசி ஆராய்ந்த இளங்கோ ஆகியோரை பாரதி கண்டான், பாரதி பார்க்குறான். அதனால தான் என்னது அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரான். இம்மூவருமே இம்மூவருமே தனி ஒரு அரசனை பற்றியோ, தெய்வத்தை பற்றியோ, வள்ளலை பற்றியோ அல்லது குறிப்பிட்ட குலம், சாதி என்பவற்றையோ பாடினர் அல்லர். மனுகுலம் பற்றி பாடினர். மானுடம் வென்றதம்மா என்றே கம்பனு குறி, மானுடம் வென்றதம்மான்னு தான் சொன்னான். தமிழர்கள் வென்றதம்மா, முஸ்லீம்கள் வென்றதம்மான்னு சொல்லலை என்றே கம்பனும் குறிப்பிட்டான். தாம் வாழ்ந்த காலத்து சமுதாய நிறுவனங்களும் நியதிகளும் குறைபாடுடையவை. நல்லா கவனிச்சுக்கணும். தாம் வாழ்ந்த அந்த குறிப்பிட்ட வாழ்ந்த காலம் இருக்கே, அந்த வாழ்ந்த காலத்து சமுதாயமும் நிறுவனங்களும் நியதிகளும் குறைபாடுடையவை. அது குறைபாடு இருக்கு என்னும் நம்பிக்கை உணர்வின் உந்துதலாலேயே இப்பெரும் கவிஞர்கள் மானுடன் கேடின்றி வாழத்தக்க கற்பனை உலகளை படைக்க முற்பட. நல்லா கவனிச்சுக்கணும். அந்த சமுதாயம் வந்து ரொம்ப குறைபாடாக இருந்துச்சு. எனவே அந்த சமுதாயம் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு கனவு ஒன்று இருக்குதுனே. நீங்கள் ஒரு ஜனாதிபதி ஆனால், நீ ஒரு அமைச்சர் ஆனாலும் சின்ன வயசில் எழுதியிருக்குதுனே. ஆனால் என்னென்ன தான் செய்வேன்னு ஒரு கற்பனை நம்மகிட்ட இருக்குதுனே. அந்த மாதிரி இப்படியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சமூகத்தை சிந்தித்து சமூகத்தின் நலம் பெற என்னென்ன விஷயங்கள் சமூகத்துக்கு வேணுங்கிறத இவங்க என்ன செய்கிறாங்க, யோசிக்கிறாங்க. அந்த யோசித்தலை தனது படைப்புக்குள்ளே கொண்டு வராங்க. எனவே இதனால தான் இவர்கள் என்னவா போற்றப்படுகின்றனர்? என்னவா போற்றப்படுகின்றனர்? தலைப்பு என்ன நம்ம மானுடம் மானுடம் தழுவிய மானுடம் கவிஞர்கள். தழுவிய மானுடம் கவிஞர்கள். தழுவிய கவிஞர்களாக போற்றப்படுகின்றனர். காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அவர்கள் காலத்தை கடந்து சிந்தித்தனர். அப்போ அந்த டைமில் ஒன்றும் செய்யலாது. வறுமைனா அதை வறுமையில் என்னது அல்லல் பட்டு தான் ஆகணும். இப்போ ஒரு வெள்ளைக்காரனை வந்து பிடிக்கல, இவன் இங்கேருந்து போகணும், இவன் வந்து எம்மை சுதந்திரமாக ஆட்சி செய்ய விடணும்னு யோசிக்கலாம். நேரடியாக அதை நடைமுறைப்படுத்தலுமா போயிட்டு வெள்ளைக்காரனோட உரையாடிக்கிட்டு இருந்தா விடுவானாவே? ம் ஷூட் பண்ணிடுவான். ம். அப்போ காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த அவர்கள் காலத்தை கடந்து சிந்தித்தனர். காலம் இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு செயலாற்றின் செயல். இப்போ பாரதியார் சும்மா இருந்தார். கவிதை எழுதுறது அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க, பிள்ளைகள் அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க. ஏன் இவர் என்ன இப்படி சுதந்திரத்துக்கு மக்களை இப்போ தூண்டுறாரு அப்படின்ட்டு அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க. கிட்டத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீத்னு ஒரு இளைஞரை வந்து பிடிஏ சட்டத்துக்குள்ள, பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே என்ன செய்கிறாங்க, கைது செஞ்சுருக்காங்க. விளங்குதா? அப்போ சாதாரண ஒரு பாட்டு பாடுறவர் வந்து என்னது யுத்தத்துக்கு தோன்றாருங்கிற மாதிரியான ஒரு கருத்து. விளங்குதா? சாதாரண ஒரு இலக்கியம், ஒரு இலக்கியம் எப்படி செய்தோ அதே மாதிரி தான் இசையும். அது என்னது ஒரு 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 கலை தான். கலை செய்ய முடியாது எதுவும் இல்லை, பெரிய தாக்கத்தை சமூகத்தில் ஏற்படுத்திடும். அப்போ ஒரு கைது செய்கிற அளவுக்கு போயிடுச்சு. அந்த மாதிரி பிள்ளைகள் இங்கே நம்ம பார்க்குறோன்னு கேட்டால், இவர் வந்து என்ன செய்யறார், தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட அரெஸ்ட் பண்ண வந்துடுவாங்க. இவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். பாண்டிச்சேரி வந்து பிரான்சியர் ஆட்சி கீழே இருந்தது. அதுக்குள்ளே அவங்க வரையலாது, கைது செய்யலாது. விளங்குதா? அதனால அங்கே ஓடிடுவார், திரும்ப வருவார், கவிதை எழுதுறது. அப்படியே அவர் வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. அப்போ அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல காலத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவர்கள் காலத்தை கடந்து சிந்தித்தனர், செயல்பட்டாங்க. அதனாலேயே காலத்தை வென்ற கவிஞராகினர். வள்ளுவன் வகுத்த அறம் அவன் காலத்து நடைமுறையில் திரட்சி அன்று. வள்ளுவன் வகுத்த அறம் வந்து அந்த காலத்து நடைமுறைகளோட திரட்சி இல்லை. விளங்குதா? வள்ளுவன் வகுத்த அறம் அவன் காலத்து நடைமுறை, அந்த இருந்த விஷயத்தை அவர் சொல்லலை, இருக்கணுங்கிறத தான் சொல்கிறான். இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறான். அந்த காலத்தில் குறைபாடுடையதான் சமூகம் இருந்துச்சு. அன்று மனிதன் கடைப்பிடிக்க வேண்டும் என்று அவன் விளைந்த சமுதாய நெறி. மனிதனாக இருந்தால் இப்படிலாம் கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும். அந்த அந்த சந்தர்ப்பத்தில் கடைப்பிடித்த மனிதர்கள் இருந்தாங்கன்னா இல்லை, எதிர்காலத்தில் இருக்கணும்னு அவர் யோசிச்சாரு. உண்மைக்கு நம்ம மாற மாட்டோம் என்ன தான் வச்சாலும் சரியா, வேண்டும் என்று அவன் விளைந்த சமுதாய நெறியை நூலில் வடித்தான். அதுதான் இலக்கியமாக பரிணமிக்குது. அதான் காலத்தை தாண்டி இருக்குது. விளங்கிச்சா அந்த பந்தி? ஓ சார். ஓ சார், விளங்குனது. ஓகே. தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெளிந்து கொள்ளும் ஒருவனே கால உணர்வுடன் செயற்பட முடியும். ஒரு விஷயத்தை என்ன செய்யணும், அவலங்களை பிரச்சனையும் உணர்வுபூர்வம், உணர்வுனா இதயபூர்வமாக சொல்கிறது. அதே மாதிரி அதுக்கு என்ன தீர்வு செய்யலாம். இப்போ நேரடியாக உணர்வுபூர்வமாக யோசிக்கிறாரு வெள்ளைக்காரனை, நேரடியாக துப்பாக்கியோட போனால் அது அறிவுபூர்வமாக இல்லை.
அதுக்கு காலம் இருக்குன்னு யோசிக்கணும். அப்போ தனது காலத்தின் அவலங்களையும் பிரச்சனைகளையும் உணர்வுபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் தெரிந்து கொள்ளும் ஒருவனே கால உணர்வுடன் செயற்பட முடியும். அவன் கூறும் முடிவுகள் பூர்ணமானவையாக அமையாமல் போகலாம். ஆனால் இவ்வுலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றியவுடனேயே அவனது படைப்புக்கு தனியாற்றல் பொருந்தி விடுகிறது. விளங்குதா? அது பூர்ணமாக இருக்காது, ப்ராக்டிக்கலாக கூட இருக்காது. இப்போ கால் மார்க்ஸ் வந்து என்ன செய்றாங்க, இது சரி வராது, கடைசியில் அவர் அரசே இல்லாத ஒரு சமூகம் உருவாகும்னு சொல்றாரு. ஆனால் ப்ராக்டிக்கலாக அது சரியாக வராது. இருந்தாலும் கூட இந்த உலகை மாற்றியமைக்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றியவுடனேயே அவனது படைப்புக்கு தனியாற்றல் பொருந்தி விடுகிறது. அந்த எண்ணம் தான் அந்த தனியாற்றலுக்கு காரணம். சரியா? அத்தகைய ஆற்றலை அளவுகோலாக கொண்டு அந்த ஆற்றலை அளவுகோலாக கொண்டே பெருங்கவிஞர்களை இனங்கண்டு கொள்கிறோம். எந்த ஆற்றலை அளவுகோலாக கொள்றோம் பிள்ளைகள்? சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிற அந்த உள்ளார்ந்த எண்ணம் இருக்கு. அந்த அந்த எண்ணம் வந்தாலே அந்த இலக்கியம் சிறப்பு பொருந்ததாக இருக்கு. அதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். அத்தகைய ஆற்றலை அளவுகோலாக கொண்டே பெருங்கவிஞர்கள் இனங்கண்டு கொள்கிறோம். அந்த முறையிலேயே வள்ளுவர், இளங்கோ, கம்பன், பாரதி முதலியோர் மகாகவிகள்னு மதிக்க விளங்குதா? அந்த எண்ணக்கருவின் அடிப்படையில், ஆனால் உள்ளார்ந்த ஆற்றல் அடிப்படையில், அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், அவங்கள நம்ம மானும் தழுவிய கவிஞர்களாக ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறாங்க. விளங்கிச்சா பிள்ளைகள்? இதுதான் எனது மாடம் தழுவிய கவிஞர்கள்ங்கிற கட்டுரை. மிக குறுகிய நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம்னா விளங்கி கொண்டோம். இதுக்குள்ள கேள்வி பதிலாம் இருக்குது. நம்ம நேரம் பிரச்சனைனால நமக்கு தொடர்ச்சியாக பார்க்கல. நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். எப்படி இருந்துச்சு கிளாஸ்? தெளிவாயிருச்சா அந்த கட்டுரை உங்களுக்கு? ஓ சார். சார். ஆ, ஓகே. அப்போ இப்போ இன்னும் ஒரு தடவை வாசிச்சா உங்களுக்கு இன்னும் தெளிவாயிரும். சரியா? திரும்ப திரும்ப வாசிங்க, இன்னும் இன்னும் தெளிவாகும். அப்போ பரீட்சைக்கு நீங்கள் போகும்போது இதில் ஷார்ட் நோட் எடுங்க, ஃபில்டர் பண்ணுங்க விஷயத்தை. சரியா? நம்ம கேள்வி பதில் படிக்கும்போது நான் சொல்கிறேன் எப்படி ஃபில்டர் பண்ணணும், எப்படி இது பண்ணுன்ட்டு நான் சொல்கிறேன். சரியா? அதன்படி போனீங்கன்னா ஈஸியாக அதை வந்து இதெல்லாம் பாருங்கள், யோசிச்சு 20 புள்ளிகள் அழகாக எழுதிடலாம். யோசிக்க மைண்டுக்குள்ளே இருக்கணும் விஷயம். இது இதுதான், இது இதுதான்ட்டு. இப்போ அதை நம்ம இப்போ விளங்கி கொண்டோம். அது கேள்விக்கு எப்படி பதில் அளிக்கிறத நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே. அந்த அடிப்படையில் இன்றைய கிளாஸ்க்கு நிறைய பேர் வந்திருந்தீங்க, பகிர்ந்திருந்தீங்க. ரொம்ப நன்றி பிள்ளைகள். அதே போல் நம்ம 12ஆம் தேதி தொடர் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி உங்களுக்கு இணையத்துக்கு விருப்பமாக இருந்தால் எனக்கு உங்களோட மெசேஜ் போடும் வாட்ஸ்அப்புக்கு, நான் டீட்டெயிலாக தரேன், குரூப்லேயும் போட்டிருக்கேன். அதே போல் இன்றைக்கு மாதாந்த வகுப்பையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் ஒரு டைம் டேபிள் அடிப்படையில் அது போய்கொண்டிருக்கும். ஓகே. அப்போ நம்ம அடுத்த வகுப்பில் சந்திப்போம் பிள்ளைகள். யாராவது ஏதாவது கருத்துக்கள் சொல்கிறீங்க, இன்றைக்கு கிளாஸ் எப்படி இருந்துச்சு, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதிகாலை வகுப்பு தொடர்ச்சியாக அதிகாலை வகுப்பு போடுறது நல்லமா சரியில்லையா, அல்லது ஈவினிங் மட்டும் போடுவோமா, உங்களோட கருத்துக்களை சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி இலவச வகுப்பு போடும்போது அதை நம்ம கருத்தில் கொள்ளலாம். சார் காலையில டெய்லி கிளாஸ் போட்டா நல்லா இருக்கும் சார். டெய்லி கிளாஸ் போடணும்னு யோசிக்கிறீங்க. ஓகே. மற்ற ஆக்கள்? ஓ சார், டெய்லி காலையில போட்டா நல்லா விளங்குது சார். நல்லா மைண்ட் நல்லா மைண்ட்ஃபுல்னஸாக இருக்குது தானே? ஓ ஓ சார். சார். ம். ஓகே. அப்போ அதுக்கான விஷயம் தான் பார்ப்போம். அப்புறம் படிப்பிக்கிற விஷயங்கள் எப்படி விளங்குதா நல்லா? ஓ சார், கிளியரா விளங்குது. ஓகே. ஓகே பிள்ளைகள். அப்போ அந்த மாதிரி இருக்குது, அந்த சில சில கட்டுரைகள் இருக்குது. நீங்கள் கஷ்டங்கிற ஒரு கட்டுரைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கட்டுரைகள் இருக்குது நம்ம இதில், ஆற்றுப்படையில் இதெல்லாம் இருக்குது. எது நீங்கள் இன்னும் இந்த மாதிரி இன்னொரு கட்டுரை இருக்குது, இதை கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லோன்னு யோசிக்கிறீங்க? சார், இலக்கிய விமர்சனம். விமர்சனம். இலக்கிய விமர்சனம். ஓகே, அதை படிப்போம். வேற? ஓகே. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் இப்போ அப்படி சந்தேகமான விஷயங்களை அந்த நம்ம ஜென்ரல் குரூப் இருக்குதுனே அதுலேயும் நீங்கள் போடுங்க. சரியா? போடுங்க. அப்போ அதுக்கு தயார். நம்ம வந்து எது விலங்குலையோ அதை தான் படிக்கணும். விலங்கின பகுதியை திரும்ப திரும்ப படிப்பிக்கிறது வந்து அது பொருத்தம் இல்லை. சரியா? ஓகே. அதன் அடிப்படையில் நம்ம இடையில நம்ம கிளாஸ் போடுவோம். மேக்ஸிமம் ட்ரை ஒன்று பண்ணுங்கள். சரியா? நம்ம என்னது ஃபீஸ் எல்லாம் நீங்கள் மாணவர்களை சிரமப்படுத்துகிற அளவெல்லாம் நம்ம யோசிக்கலாம். நம்ம இந்த செலவுகளை இது பண்ணுறதுக்கு தான் இது பண்ணுறோம். சரியா? அதனால் எல்லா மாணவர்களும் இணையக்கூடிய அளவில் தான் குறைந்த ஒரு கட்டணம் 800 தான். உங்களுக்கு 3 நாள் 4 நாட்களாகவும் ஆகும். கிட்டத்தட்ட 12 மணித்தியாலங்கள்ட்ட நம்ம படிக்கணும். பாருங்கள், 800 எம்மாத்திரம் என்ன செய்யணும் அதுக்கு? ஏன்னு கேட்டால் அந்த கிளாஸை மாணவர்கள் இல்லாட்டி 1000 ரூபா 1500 கொடுத்தாலும் வரக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. எல்லாரும் வர முடியாதா? அதனால தான் நம்ம கட்டணத்தையும் குறைச்சிருக்கோம். சரியா? அதனால் கொஞ்சம் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டாங்க. அதே போய் இந்த மாதிரி லிங்க் வரும்போது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரியா? சப்போர்ட் தாங்க. அதேமாதிரி எந்த சப்போர்ட்டும் நான் எப்போவுமே நான் தருவேன். சரியா பிள்ளைகள்? ஓகே. அதேமாதிரி உங்களோட ஸ்கூல்களில் எதுவும் செமினார் எதுவும் செய்கிறதுக்கான இது இருந்தால், சரியா, உங்களோட ஸ்கூலில் கதைச்சி அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தால் நேரடியாக அங்கேயும் வந்து நேரடியாகவும் செமினார் செய்கிறதுக்கு நான் ரெடியாகுவேன். சரியா பிள்ளைகள்? ஓகே. நன்றி, வணக்கம். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ சார். சார் நாளைக்கு காலையில அடுத்த வகுப்பு போடுவீங்களா? நான் உங்களுக்கு தகவலை தரேன், நான் மெசேஜ்னு போடுறேன் குரூப்பில். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ சார். பெரும்பாலும் இருக்கும், நான் குரூப்பில் போடுறேன். ஓகே சார். ஓகே.